இது முடிவில்லாத தொடக்கம். தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் நடிப்பில் வெளியாகும் ஜனநாயகன் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இவன் அசாருதீன் உதுமான் அலி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தமிழக வெற்றி கழகம். ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷய நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2-3 பேர் சூப்பர் தேங்க்ஸும் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நேற்றுக்கு ஆனால் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. நம்ம குடும்பங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம்ப்பா. அதுக்கு எதுக்குன்னா கோவமாயிருச்சு போல இருக்குது. ஜனங்கள் வந்து கோவமாயிட்டாங்க, குடும்பங்கள் டென்ஷன் ஆகுது. ஆமாம், ஜனம் டென்ஷன் ஆகுதுன்ற மாதிரி குடும்பம் வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. சில நேரங்களில் உண்மையை பேசும்போது டென்ஷன் ஆக தான் செய்யும். இப்போ போட்டார்ல ட்வீட்டு, இதுதானே நம்ம கேட்டோம். நம்ம அப்படி கேட்கல, நம்ம கேட்டது பேசியிருக்கோம். வித்தியாசம் இருக்கு. அதாவது சொல்லி பேசுறது வேற, அவர் பேசுனதுக்கு அப்புறம் நம்ம சொல்றது வேற. தமிழ்நாடு முதல்ல வந்து நின்றுச்சு பாரு இந்த விஷயத்துக்கு. ஒரு இளைஞர்களுக்கு ஒன்று பிரச்சனைன்னா தமிழ்நாடு அரசு முதல்ல போய் சப்போர்ட் பண்ணிச்சு பாரு. அந்த எதிர்கட்சி தலைவர் வந்து கைது செய்யப்படுறதுக்காக முதல்ல வந்து குரல் கொடுத்தார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய். இல்லை, தமிழ்நாடு அரசு முதல்ல வந்து நிற்கிது பாரு, இந்த மக்களுக்காக, இந்த இளைஞர்களுக்காக வந்து நிற்கிது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து எல்லாம் பேசி எல்லாம் டயர்டாகி கைது பண்ணி 3 மணி நேரம் கழிச்சு விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் மதியானமா ஒரு ட்வீட் வந்து வர்றது. முன்னாடி நாள் வந்து ஆதவர்ஜினா, காலையில் ஆதவர்ஜினா போடுற ட்வீட்டு, அதுக்கப்புறம் டிவிகே பார்ட்டி HQ ஹெட் குவார்ட்டர்ஸ் வருதுன்னு சொல்லி வருதே தவிர நம்ம சொல்றது வேற. இந்த அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கணும்ன்றதெல்லாம் அடுத்து நம்ம எதிர்பார்ப்பு என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக முகமாக இருக்கக்கூடிய இந்த அரசு, இந்த முதலமைச்சர் அதை வந்து ஃபர்ஸ்ட் அவர் போய் நிற்கணும்ன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பே தவிர சும்மா ஓகே நாங்களும் கண்டனம் தெரிவிக்கிறோம்னு தெரிவிக்காம இருக்கணும்ன்றதுக்காக அப்படி இருக்கிற மாதிரி இருக்குதோ, இருந்துடக்கூடாது, அப்படி ஒரு பேர் நமக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இப்ப இந்த கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பல் என்ன பண்ணுது, பாத்தீங்களா எல்லாரும் ஜனநாயகன் படத்துக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, இவனுங்க என்னமோ உயிரை கொடுத்து 5 வருஷமா போராடிக்கிட்டு இருந்த மாதிரியும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அதுக்காக சோனம் வாங்சோங் மாதிரி படுத்து கிடந்த மாதிரியும் வந்து பேசுறாங்க. இன்னைக்கு என்னமோ திடீர்னு சின்னவரே இல்லைங்க, போராட்டத்துக்கு எதுவும் உண்ணாவிரதமா அப்படி கேளுங்க. நீங்க பாட்டுக்கு மொட்டையா கேக்குறீங்க, அப்ப என்ன பதில் சொல்றது நான் அதுக்கு? இல்ல, அவரு முடியாம தானே, சாப்பிடாம கொள்ளாம தானே படுத்திருந்தாரு. யாரு? சோனம் வாங்சி படுத்திருந்தாரு. அவரு படுத்திருப்பாரு. இவர்கிட்ட ஒரு ரகசியம் இருந்துச்சுல. ஆமா, நான் தான் வித்துட்டேன்ல ரகசியத்தை. யாருகிட்ட வித்தீங்க? அதுவும் ரகசியம். பிஜேபி கிட்ட. அதையும் சொல்ல மாட்டேன். நம்ம முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அங்க டெல்லியில நடக்கக்கூடிய இந்த இதுன்றது, போராட்டம் அப்படின்றது பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. நாட்டிலேயே மிகப்பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. அது வெறும் டெல்லியில மட்டும் இல்லாம இப்ப தமிழ்நாட்டிலையும், சென்னையிலையும், கோயம்புத்தூர், மதுரைன்னு எல்லா இடத்துலையும் இது இப்போ வந்து ஸ்ப்ரெட்டாக வந்து ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டிலையும் சில இடங்கள்ல கைதுகள்லாம் வந்து நடத்துறாங்க. அது உடனே பிஜேபியோட அரசு அப்படின்னு சொல்லி டேக் பண்ணி நம்ம ஆட்கள் வழக்கம் போல அரசியலை வந்து பின்ன ஆரம்பிச்சுட்டாங்க. வித்தியாசம் இருக்கு அங்க பண்றதுக்கும் இங்க பண்றதுக்கும். இங்க வலுக்கட்டாயமாக சாலைகள்ல போராடாதீங்க, அதுக்கான உரிய இடத்துல வந்து பண்ணுங்கன்றதானே தவிர சாலைகள்ல இருந்து போராது. இப்ப நீங்க ஒரு பாலன் இல்லம், இந்த கம்யூனிஸ்டுகள் கட்சி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க வந்து யாரும் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டுட்டு போலையே. மற்ற இடங்கள்ல சாலையில மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இடத்துல நின்று பண்ணாதீங்க. இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு கையெழுத்து போடுற இடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் இல்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இவங்க தான் அதை வந்து பண்ணணுமே தவிர விஜய் அவர்கள் வந்து இதை பண்ண முடியாது. கையெழுத்து போட்டு இருந்தாங்க, நீட்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்ற இடத்துல இல்ல, அதை ஏமாத்துறதுக்கும் அவரும் தயாரா இல்லை. இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து எங்க கிட்ட வந்து ரகசியம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்துற இடத்துலயும் அவரும் இல்லை. நம்மளுடைய எதிர்பார்ப்புகள்லாம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்நாடு இதுல முன்னாடி இருக்கணும். தமிழ்நாடுடைய ஒரு முகமா இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வந்து முதல்ல வந்து களத்துக்கு வந்து வரணும். இல்ல அதுக்கு முதல் குரலா அவருடைய குரல் வந்து இருக்கணும். தமிழ்நாடு தான் இதுக்கு பின்னாடி பேக் போனா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய விருப்பம்.
நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க, உங்களுக்கு தெரியல அது ஆர்டிகல் 370 சேர்ந்து பண்றாங்க, அது வந்து தப்பானது. அப்புறம் இந்த ஸ்ரீதர் வேம்பூன் மாதிரியான நபர்கள்லாம் வந்து நாட்டை வந்து தலைவர் சொல்லுவாங்கல்ல, போராட்டமே இந்த போராட்டம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாடே சுடுகாடு ஆயிடும் அப்படின்னு வரல. போராட்டம் பண்ணலன்னா நாடு நிஜமாவே சுடுகாடு ஆயிடும். இல்லை, இது ஒரு மாதிரி குழப்ப நிலையிலே தான் இருக்குது. இந்த டெல்லி ப்ரொட்டஸ்டே வந்துன்னா இல்லை இது வந்து வேற விதமாக திசை திருப்புறாங்க. அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஆட்களே வந்து நிறைய பேர் வந்து மாணவர்களே கிடையாது, நிறைய இயக்கத்தை சேர்ந்தவங்க இல்லை எதிர்கட்சி சேர்ந்தவங்க எல்லாமே உள்ளே இருக்காங்கன்ற அந்த ஒரு பேச்சும் போயிட்டு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 360 ஆர்டிகல் 360 எல்லாம் வந்து பேசணும். 370 360 சொன்னோம். ஆமாம், 370 வந்து அதுக்கான இது வந்து பேசுகிறதுக்கான இது கிடையாது. ரெண்டாவது நமக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நீட்டை வந்து முறைப்படுத்தி வந்து நீங்கள் நடத்தணும்னு தான் போராடுறாங்க. நம்ம தமிழ்நாடு வந்து நீட்டை அறவே வந்து அகற்றணுன்றதுக்காக தான் நம்ம ஸ்டாண்ட் இருக்கு. இது எப்படி நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு பேச்சுக்களும் வந்து நமக்கு பர்சனலாக டிஎம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஜோ, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க நடக்கிறது நீட்டுக்கு எதிரானது இல்லை. ஆமா, கரெக்ட், அவங்க சொல்றது கரெக்ட். நீட்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த வினாத்தாள் கசிவு லீக் ஆயிருக்கு கொஸ்டின் பேப்பர், அதுக்கு வந்து பொறுப்பேற்று பாஜக அரசு பொறுப்பேற்கணும், அதற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அப்புறம் அந்த மாணவர்கள் இறந்த மாணவர்களுக்கு இது கொடுக்கணும், நிதி கொடுக்கணுன்றது தான். இதுல ஏதாவது நம்ம சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு இதுல ஏதாவது இருக்கா, பாயிண்ட் இருக்கா? இந்த 3 பாயிண்ட் வச்சு, இந்த 3 பாயிண்ட்ல இங்க தமிழ்நாடு அரசு குரல் கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு பார்ட்டியா பிஜேபிக்கு அகைன்ஸ்டான இதுதான் டிவிகே. அப்போ இது நீட் வினாத்தாள் கசிவினால பாதிக்கப்பட்டது தமிழ்நாடும் தான். அதனால நமக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காங்க, டிப்ரெஷன் ஆயிருக்காங்க. அது வருஷம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அங்க சோனம் வாங்சோங்னு ஒருத்தர் வந்து படுத்து கிடக்கிறாரு அப்படின்னும் போது, ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குதுன்னு போது, ஒரு யங்ஸ்டர்ஸுக்கான இதுவாக நடக்கும்போது நீங்க அதுக்கு தானே சப்போர்ட் பண்ண போறீங்க. நாங்க போய் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, அதுக்கெல்லாம் ப்ராசஸ் இதுதான். இதுக்கு பிரச்சனை நடக்குது, அதுக்கு நாங்க குரல் கொடுக்குறோம், இதுதான் விஷயம். இன்றைக்கு தேதிக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆதவர்ஜனா கிட்ட இருந்து ஒரு அறிக்கை, டிவிகே பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்து ஒரு அறிக்கை, சிஎம் அவர்கள்ட்ட இருந்து டைரக்டா ஒரு அறிக்கை, எல்லாம் வருது. ஆனா இதுல எதுலயுமே என்னன்னா ஒரு வீரியம் இல்ல. எதிர்பார்ப்பு என்னன்னா பிஜேபின்றது இல்ல. பிஜேபி கூட விடுங்க, பிஜேபினா ஒன்றிய அரசு, பிஜேபினா ஒன்றிய அரசுன்றது உலகத்துக்கு தெரியும்னு வச்சுங்களேன். ஒன்றிய அரசு இது எல்லாரும் இல்ல என்ன கேக்குறாங்க, வார்த்தையே வரல. அது கரெக்ட். தாவேகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை, ஓகேங்களா? ஆனா அங்க இருக்கிறது, டெல்லியில இருக்கிறது மலமுலிகி. ஆமா, இப்ப நீங்க அதை வந்து பார்த்துதான் வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு பிஜேபி அப்படியே எதிர்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியல. அதுக்கு வந்து அவங்களுடைய தொண்டர்கள் தயாரா இருக்கலாம், அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தயாரா இருக்கலாம். இவங்க தான்ப்பா நம்மளோட இனிமே பிக்சடு எதிரின்னு சொல்லி விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த அவங்களுடைய டேட்டாவையும் எடுத்து போட்டு அவங்களுடைய பிரதம மந்திரியிலேருந்து உள்துறை அமைச்சர்லேருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இங்க இருக்கார் இல்லையா நாகப்பாம்பு, அவரு வரைக்கும் வந்து எடுத்துட்டு வந்து டேட்டாவை கொடுத்து போட்டு முடிச்சிருவாங்க. ஆனா இவங்களோட எதிரியா பிக்ஸ் பண்ணி இருக்கிறது திமுக. இவங்க அவங்களோட டைரக்டா மோத வேண்டான்ற ஒரு முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்த மாதிரி தான் தெரியுது. இப்போதைக்கு அவங்க கூட எந்த விதமான பஞ்சாயத்தும் வச்சுக்க வேண்டாம், நம்ம வீட்டை காப்பாத்துவோம், அதுக்கப்புறம் இது என்னன்றத தெரிஞ்சுப்போம், இதை புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அங்க எதிர்க்கிறது அவங்கள. ஆனா நம்ம கேட்கறது பிஜேபியை எதிர்த்து நில்லுங்க, பிஜேபிக்காக இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைய நீங்க முதல்ல கையில் எடுங்க. நீங்க ஒரு யங்ஸ்டர்ஸ்னால வந்த ஆட்சி, அதை நீங்க பண்றதுக்கு நீங்க முதல்ல தயாராகுங்க. உங்க மேல ஒரு நம்பிக்கை வரணும். இதை வச்சு உங்களுக்கு அரசியல் பண்ணுவாங்க, இதை வச்சு நீங்க பிஜேபிக்கு சாதகமான ஒரு ஆறுன்னு சொல்லிடுவாங்க, இதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்ன்றது தான் நம்மளுடைய பதில். இது இந்த படம் பாத்துறீங்களா, தில்லுமுள்ளு படம் பாத்துறீங்களா, ரஜினி படம் பழசு, அதுல இந்த இன்டர்வியூ நடக்கும். ஆமா, அப்ப இவருக்கும் ரஜினிக்கும் இவரு தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவருக்கும் தேங்காய் ஸ்ரீனிவாசன் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ வரவங்க எல்லாம் ஏடா கூடமா வந்து பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ நீ கேள்வி அந்த தடவை கேள்வின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட சொல்லிடுவாரு. அப்போ அவர் வந்து கேட்பாரு, தேவி தியேட்டரில் காட்சிகள் எத்தனை காட்சிகள், என்னென்ன எத்தனை டைம், என்ன டைமுக்கு அப்படின்னு. 3, 7, 10, அதான் காலையில 11 ஏதோ வரைக்கும், 11, 3, 7, 10 அப்படின்னு. சூப்பர். ஃபில்டர் சிகரெட் என்ன வேலை, சிசர் சிகரெட் என்ன வேலை, சிசர் சிகரெட் ஒரு ரேட்டு, ஃபில்டர் சிகரெட் ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லுவாரு. யோ என்னையா கேள்வி இதெல்லாம்? சார் இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட இதை தான் கேட்கணும், இது கேட்கறதுதான் கரெக்டு, இதுதான் லிமிட் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி தாவேகாவுக்கு அவங்களுடைய அறிக்கை இருக்கு இல்லையா, இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா,
இதுதான் நீங்க அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம், இது மட்டும்தான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம், இப்போதைக்கு இதுதான் அவங்கள்ட்ட இருந்து வரும். இப்போதைக்கு அவங்க பிஜேபியை பெரிய அளவுக்கு பகச்சிக்கிறதுக்கு தயாரா இல்லை, அதுக்கான பெரிய தேவையும் இல்லைன்னு அவங்க நம்புறாங்க. அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க, ஒரு மதச்சார்பற்ற கூட்டணிலாம் சொல்றாங்க. நான் வந்து மதச்சார்பற்ற கூட்டணியோட தலைமையா நான் இருப்பேன், நான் திமுக இருந்த இடத்துக்கு நான் இப்போ வந்திருக்கேன், நான் அதை இருப்பேன். காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறதுனாலயே நான் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டான ஒரு ஆளா வந்து இல்ல அப்படிதான். நீங்க நேத்துக்கே ஒரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அங்க போயிட்டாரு, நேற்றுக்கு அங்க போயிட்டாருன்றப்போ அந்த தேசிய கட்சி இப்போ நீங்க கூட்டணியில இருக்குன்றப்போ அவர் கைது பண்ண உடனே வந்து இவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல, தமிழ்நாடு சார்பில் வந்து ஒரு எதிர்ப்பு. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குல்ல, அது பேசி முடிவு பண்ணி பண்ணலாமா வேணாமா, எழுதலாமா, ஒரு கடிதம் எழுதினேன் என் உயிரை அனுப்பினேன் எழுதுவோமா வேணாமான்னு யோசிச்சு சரி எல்லாம். ஏன்னா நம்ம மக்கள் சொல்லுவாங்களே அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, இங்கேயே எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமாலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்து அந்த கடிதத்தை எழுதி அனுப்புறதுக்கு லேட் ஆகும். அதனால இது நடந்திருக்கு. இது ஒரு பார்ட். ஓகே, ஸோ கேட்டாங்க, நம்மலாம் கேட்ட மாதிரி அவங்க ஒரு அறிக்கை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஒன்றிய அரசுன்னு போட்டு ஒரு மாதிரி கொடுத்து ஒரு கண்டனங்கள் அது இதுன்னு சொல்லி போட்டு ஏதோ கொடுத்துட்டாங்க, ரைட்டு முடிஞ்சு போச்சு. இதுல பிரச்சனை இப்ப டிவிக்கே வந்து இவ்வளவுதான் பண்ணுன்றது நமக்கு தெரியும், ஏன்னா இதுக்கு மேல இதுக்கு எதிர்பார்க்க முடியாது, இவ்வளவுதான் லிமிட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இதை வச்சு இங்க ஒரு அரசியல் நடக்குது இல்ல. திமுக எதிர்கட்சியா செயல்பட்டு நீங்க பார்த்தது இல்லைல்ல? பார்த்துருக்கோமே, நிறைய பார்த்துருக்கோம். ஃபயரா செயல்பட்டோம்ல, எவ்வளவு நீட்டுக்கு எதிராக வந்து எவ்வளவு கண்டனம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்களும் இந்த இன்னைக்கு போய் நேற்று தூக்கிட்டு போனாங்களோ ஒருத்தர், அந்த கட்சியும் இங்க இன்னைக்கு அதுக்காக போராடுன்ற பேர்ல நீங்க இவங்க போறாங்க, கனிமொழி மேடம் போறாங்களா இன்னைக்கு ஜந்தர் மந்தருக்கு போறாங்க. ஆல்ரெடி இங்க பாலன் இல்லத்துல திமுகவுடைய ஒரு யாரோ ஒரு பிரதிநிதி வந்து அங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் திமுக. ஓகேங்களா, தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் திமுக. பண்ணதும் நானா தான் இருப்பேன், ஆறுதல் சொல்றதும் நானா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துருவாங்க. இதெல்லாம் நீட்டு வந்தது எப்போ, யாரு கையெழுத்து போட்டு இது உள்ளார வந்துச்சு, யார் இதுக்கு ஒப்புதல் கொடுத்தா, ஓபிஎஸ் அவர்கள் தான் வந்து 2016 இருந்து இந்த பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. 2017 இது உள்ள வருது. அப்பைய முதலமைச்சர் வந்து ஓபிஎஸ் அவர்கள். அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க தான் இதை வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. நீட்டுன்னு ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து 2014 ஆரம்பிச்சு வச்சுட்டு போனாங்க. இப்போ அது இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. ஒரு மாணவர்களை இளைஞர்களை போட்டு அடிக்கிற அளவில் வந்து நிற்கிது. இது மற்றவர்கள் பேசும்போது நமக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு ஒரு தாவேக அரசு வந்து ஒரு ஒப்புக்கு சப்பானாவோ ஒரு அறிக்கை கொடுத்தா கூட சரி போ, ஏதோ கொடுத்துட்டீங்க போங்க அப்படின்ற அளவுக்கு விட்டுறலாம். மற்ற கட்சிகள் வந்து சொல்லும் போது கூட ஓகே. ஆனா திமுகவும் காங்கிரஸும் பண்ணும்போது தான் அது நமக்கு வந்து நம்ம மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதிக்கு ஒரு கொம்பு வச்சு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ரெண்டு கொம்பு. ஆமா, அது ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஏங்க 2021 தேர்தல்ல கூச்ச நாச்சமே இல்லாம நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், அந்த அதுக்கான இது கூட சொல்ல ரகசியம் எங்க கிட்ட இருக்குன்னு சொன்ன கட்சிங்க. அது சொல்லாம இருந்தாதாங்க அதுக்கு பேர் ரகசியம், சொல்லிட்டு அதுக்கு பேர் எப்படி? அதுதான், அந்த ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி அப்பட்டமா மக்களை ஏமாற்றி, மக்களுக்கும் தெரியுது இது பண்ண முடியாதுன்றது தெரியுது. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை, சரி பண்ணிடுவாங்களோ, ஏதோ ஒண்ணு நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்களோன்னு பார்த்தா அவங்கள எடுத்துட்டு வந்து உட்கார வச்சா என்னையா ரகசியம் சொல்லியான்னு கேட்டா அது ஒரு ரகசியமும் இல்லைங்க. நீட்டை ஒழிக்க முடியாதான் ரகசியம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா, நம்ம கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அதை ரத்து பண்ணிடலான்றதுதான் அந்த ரகசியம். ஏய், இதை ராகுல் காந்தி கிட்ட கேட்டிருந்தாலே சொல்லியிருப்பாரு ஆட்சிக்கு வர மாட்டேன்னு. இது ஒரு ரகசியம் எடுத்துட்டு வந்து இங்க நீங்க வந்து சொல்லலாமா? இவ்வளவு பெரிய பாரம்பரிய அரசியல் பண்றோம்னு சொல்றோம், உங்களுக்கு தெரிய வேண்டாம்? இந்த வருஷம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராதுன்னு உங்களுக்கு தெரிய வேணாம்? இந்த வருஷம் இல்லையா, அப்ப நீங்க பண்ணும்போது 2019 தேர்தல் 21 தேர்தல் அப்பெல்லாம் சொல்றேன், 2024 திரும்ப ஆட்சிக்கு வந்துருவோன்ற ஒரு நம்பி உங்களுக்கு அப்ப எது பண்ண முடியாது. இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இது நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் நீட்டை வந்து கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க, நீட் கோச்சிங் கிளாஸ்னு ஒன்று போயிட்டு இருக்கு. அதை வச்சு அவன் பயங்கரமா வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது இந்த ரகசியம்னு ஒன்று வச்சுக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி இன்னைக்கு அதுக்கு நீங்க எதிராக அதுக்கு நீங்களே போராடுறீங்கல்ல, அதை நினைக்கும் போதுதான் இப்படியும் பண்ணலாமா, இப்படியும் ஒரு கட்சி இருக்குமா ஊருக்குள்ளார, அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படி. என்னடா இது, இதுவே நீங்க யோசிச்சு பாருங்களா, வேற ஏதாவது கட்சி இது பண்ணவே முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அந்த சட்டையை கைட்டி தூக்கி போட்டு இந்த மேட்ச்ல எல்லாம் பாக்குறோம்ல, திடீர்னு சிஎஸ்கே டிஷர்ட் போட்டிருக்கான், சிஎஸ்கே தோக்க போகுதுன்னு நினைச்சானா டக்குன்னு சிஎஸ்கே டிஷர்ட் எடுத்துட்டு ஆர்சிபி டிஷர்ட்டோட உட்காந்துருக்கான். அந்த மாதிரி திமுக நீட் எதிர்ப்புக்கு ரகசியம் வச்சிருக்குன்னுச்சு, எதுவுமே அந்த பருப்பு எதுவுமே வேகலன்னொன்னே சரி ரைட்டு விட கைட்டி போடு, இனிமேல் நீட் எதிர்ப்புக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு
இங்க பாத்தீங்களா காவல்துறை வந்து இங்கேயும் வந்து பாசிச பாஜக ஆட்சி மாதிரியே வந்து பண்ணுது. 2.2 பாத்தீங்களா நம்ம முதலமைச்சர் அதுக்கு வந்து இதுவே பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம முதலமைச்சர் மட்டும் இருந்திருக்கணும் இந்நேரத்துக்கு. அடுத்து தள்ளியிருப்பீங்க இந்நேரத்துக்கு. அப்படியே ராகுல் காந்தி கைதுக்கு ஒட்டுமொத்தமா இங்க இருந்து அப்படியே போய் போலீஸ்காரர்கள் மேல விழுந்து அப்படியே அவரை காப்பாத்தி கூட்டு வந்திருப்பீங்க. அவனே 3 மணி நேரம் கழிச்சு அனுப்பிச்சு விட்டுட்டான். அவருக்கு மூக்குல ரத்தம் வந்தது. ஒரு எதிர்கட்சி தலைவரா, ஒரு நாட்டுடைய எதிர்கட்சி தலைவரை வந்து கைது பண்ணி, அதுவும் அவ்வளோ வலுக்கட்டாயமா கைது பண்ணணும்ன்றது பண்ணவும் கூடாது. அது எவ்வளவு பெரிய தவறுன்றது ஃபியூச்சர்ல பிஜேபிக்கு வந்து கண்டிப்பா தெரியும். இன்னைக்கு இல்லைன்னா கூட ஃபியூச்சர்ல ஒரு நாள் பிஜேபி இதுக்கு முழுக்க முழுக்க அனுபவிக்கும். அதுக்கு வந்து நம்மளுடைய சார்பாகவும் மாபெரும் கண்டனம் தான். இது வந்து ஒரு உச்சகட்டம். ஒரு எதிர்கட்சி தலைவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத ஒரு 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 ஆளுங்கட்சிக்கு தெரியல அப்படின்றது, அதுவும் மாணவர்களின் சார்பாக வந்து ப்ரொட்டஸ்டுக்காக வந்தவரை வந்து நீங்க இப்படி இவ்வளவு அராஜகமா நீங்க கைது பண்ண முடியும்னா அதற்கான வினையை கண்டிப்பா பிஜேபி அனுபவித்தே தீரணும். அது வர எலெக்ஷன்லயே நடந்துருச்சுன்னா அது ரொம்ப நல்லதா இருக்கும். வரக்கூடிய 2029 எலெக்ஷன்லயே நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைய தேதிக்கு இளைஞர்கள் கையில தான் இருக்கு. ஸோ அந்த இளைஞர்களையே நீங்க வந்து இந்த பாடுபடுத்துறீங்க. அவங்க மேலேயே நீங்க வந்து நீங்க பாத்தீங்களா, நம்மளே பேசும்போது ஒரு கான்வர்சேஷன் வேற மாதிரி வருது. அதுல இப்படி பூந்துட்டாங்களாமே, அப்படி வந்துட்டாங்களாமே, இது அதுக்கு சேர்த்து நடக்குதாமே. நிறைய வருது என்னன்னா, அங்க உள்ளே இருக்கிறவங்களாம் வந்து ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்றாங்க. அங்க இருக்கிற மீடியா வரவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி தப்பா வந்து ஹேண்டில் பண்றாங்கன்ற மீடியாவை பத்தி பேசும்போது அந்த மீடியா ஒழுங்கா நடக்குதான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. நான் உங்ககிட்ட ஆஃப் த கேமரா சொன்னதுதான். எதிரி வந்து ஒரு ஆயுதத்தோட கையில வருவான், ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு வருவான், லத்தியை வச்சுட்டு வருவான், சம்பந்தமே இல்லாம அடிப்பானா. நீங்க என்ன காட்டிட்டு நிக்கிறதுக்கு என்ன ஜீசஸா? ஒரு கண்ணத்தை இறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு ஜீசஸா? அவன் ஒரு பிரச்சனைக்காக போராட வந்திருக்கான். அவன் வந்திருக்கானா, நீ கலைக்க வேண்டியது உங்க வேலையா இருக்கலாம். கலைச்சிட்டு அனுப்பணும்ல. சம்பந்தமே இல்லாம அடிச்சு, சம்பந்தமே இல்லாம இதுல பங்களாதேசி பூந்துட்டான், அவன் பூந்துட்டான். இது வந்து ஃபர்ஸ்ட் இவங்க தான் தாக்குனதா சொல்றாங்க. அப்படிதானே சொல்லணும். சிஜேபி தான். ஆமா, அப்படிதான் சொல்லணும். சிஜேபி தாக்குனதா தான் சொல்லணும். அவங்க எல்லாம் மாணவர்களே இல்லைன்னு சொல்லுங்க. அவங்க எல்லாம் இந்தியர்களே இல்லைன்னு வந்து சொல்லிடுங்க. அமெரிக்கால இருந்து இறக்கி இருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்ல ஏலியன்ஸ்ல இருந்து டைரக்டா வந்து இறங்கினாங்கன்னு சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்க எந்த போராட்டத்தை எடுத்தீங்கன்னாலும் கடைசியா ஏன் ஜல்லிக்கட்டு நம்ம ஊர்ல நடந்துச்சுல்ல, நமக்கெல்லாமே தெரியும்ல, நம்மளும் தானே போயிருந்தோம் எல்லாரும். அப்ப போகும்போது இப்போ அது கடைசி நாள் என்னாச்சு? அடிச்சு நீங்க அந்த வெற்றியை கொண்டாட கூடாதுன்னு அப்ப இருந்த ஆட்சி என்ன பண்ணுச்சு? அடிச்சு உடைச்சு எல்லாரையும் ஓட விட்டுச்சா? அதுக்கப்புறம் தூத்துக்குடி, அதுல என்ன சொன்னாரு சூப்பர் ஸ்டார்? என்ன சொன்னாரு? சமூக விரோதிகள் உள்ள பூந்துட்டாங்க அப்படின்னாரா? அதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு படுகொலைகள் வந்து நடந்துச்சா? இந்த மாதிரி எந்த கூட்டத்திலையுமே இந்த மாதிரியான நபர்கள் இந்த வேலையை தான் பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு மீடியாவும் பெரிய உடந்தையா இருக்கு. அதை தான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாணவர்களுக்கான போராட்டம் நடக்கும்போது அது எப்படி கலைக்கலாம்னு பார்த்து அதுல அவன் பூந்துட்டான், அதுல இவன் பூந்துட்டான், உடனே இவங்க விவாதத்துக்கு கூப்பிடுவாங்க. வாங்க மக்களவையில நம்ம பேசலாம்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? பேசிடுவாங்களா? சம்பந்தமே இல்லாம 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பத்தி பேசுவாங்க. அப்ப அந்த காலத்துல நேரு என்ன பண்ணாரு தெரியுமா? நேரு மட்டும் அப்படி ஏய் நீ என்ன பண்ண நான் உன்னை கேட்டுட்டு இருக்க, நீ நேரு என்ன பண்ணாருன்னு எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. பேச்சு அது இல்ல. மாணவர்களை போட்டு அடிச்சிருக்க, எதிர்கட்சி தலைவரை போட்டு இந்த பாடு படுத்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டா, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே அப்படின்னு. அதை பத்தி பேசல. நாங்க கேட்டது இந்த போராட்டம். இதுக்கு பதில் சொன்னா அது வரைக்கும் அது பதில் மட்டும் வரவே வராது. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இவங்களோட யுக்தி. ஏதாவது ஒண்ணுன்னா சமூக விரோதி உள்ள பூந்துட்டாங்க, அவன் பூந்துட்டான், இவன் வந்துட்டான், இது தப்பு. ராகுல் காந்திக்கு அவங்களோட தொடர்புக்கு, ராகுல் காந்தி வெளிநாடு போனா இந்தியாவோட மானத்தை வாங்குறதே வந்து பழப்பா வச்சிருக்காரு, காங்கிரஸ்னால இப்படிதான், இது இப்படிதான் அப்படின்னு சொல்லியே அதை வந்து பூம் பண்ண விடாம மீடியா கையில வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஒரு சேஞ்ச் வந்துச்சு இல்லையா? ஒரு இந்த சோசியல் மீடியா வச்சுதானே எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதே சோசியல் மீடியா தான் அங்கேயும் இப்ப ஹெல்ப் பண்ணுது. இங்க அங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே அங்க உருப்படி கிடையாது. இப்ப அவங்க தான் நிறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இங்க பாருங்க, இங்க வந்து 2 சோசியல் மீடியால அவங்களும் வலுவா இருக்காங்க. உண்மையான சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இவங்களும் வலுவா இருக்கணும். அதுல இருக்கலாம்யா, அதுல சில பேர் அசிங்கமாவும் பண்ணிருக்கலாம். இவங்க சொல்ற மாதிரி சில பேர் அதுல உள்ள இவங்களுடைய ஆட்களே உள்ள பூந்து இருந்திருக்கலாம். ஏன் நம்ம அப்படி போய் எவனோ உள்ள பூந்தான்னு சொல்லல. நீயே அனுப்பி கூடாது, நீயே அவங்களை அனுப்பி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்க கூடாதுன்னு அந்த சந்தேகமும் வரதானே செய்யும். நீங்க செய்யக்கூடிய ஆட்கள் தானே. ஆமா, நம்ம ராமர் சொல்லுவார்ல, அதெல்லாம் செய்யக்கூடிய ஆளுதான் அவன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? நீங்க செஞ்சிருக்கலாம் இல்லையா? இதே மாதிரி உங்களுடைய ஆட்கள் கூட போய் செஞ்சிருக்கலாம். ஒரு பத்திரிகையில கூட ஹராஸ் பண்ணீங்களே, ஒரு வீடியோ வந்துச்சு. இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் அதுல வந்து இருக்கு.
அப்போ இதை வந்து பேசுறதுக்கு இங்க தமிழ்நாட்டுல இப்ப நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கறாங்க. இது இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இங்க வந்து நார்மலா நம்ம பார்க்க மாட்டோம். பட் ஆனா அது சம்பந்தப்பட்ட வீடியோஸா இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேர் பேசி இன்ஸ்டாகிராம்லயோ இதுலயோ பேசி வந்து போட்டுட்டு இருக்காங்க. நீங்களாம் வந்து மாணவர்களே கிடையாது, கத்தியோட வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் இதுவா கல் எடுத்து எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுதான் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவான்னு சொல்லிட்டு நிறையா பேர் இப்போ இங்கேருந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்கள எதுலேயுமே நம்ம சேர்த்துக்க முடியாது. அதில் முக்கால்வாசி பேர் வந்து இப்படிதான், ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்தீங்கன்னா அது என்ன ஏதுன்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு சேல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆமாம், என்ன இருக்கு ஏது இருக்கு, அதில் அவனோட ஃபாலோவர்ஸ் இருக்கா, அதில் கொடுத்தோமா, ப்ரொமோஷனை போட்டோமா, அமௌண்ட்டை வாங்கினோமா அப்படின்னு பல பேர் வந்து இந்த இப்போ கூட ரீசெண்ட் டைமாக ஏதோ லட்சுமி ராமகிருஷ்ணன் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எல்லா பயிலும் கண்டமேனிக்கு அது ஏதோ பயங்கரமான என்னமோ அவனுக்கு யூஸ் பண்ணி பார்த்து பல வருஷம் அதுக்கு நன்மை கிடைச்சிட்ட மாதிரி உடனே அதுக்கு ஒரு ப்ரொமோஷனை போட்டு அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கான். அப்படி இந்த இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நீங்க எதுவுமே வந்து இங்க உருப்படி கிடையாது. அதுலயும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஆனா இங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, இதுல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இவங்க எல்லாரும் டார்கெட் பண்றது சிஎம், இந்த அரசு. அதுதான் நீங்க வந்து செய்யல, நீங்க வந்து பேசல அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசை நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்களா, கேட்டிருக்கீங்களா? இதுதான் கேள்வி. இந்த அரசும் நீட்டுக்கு எதிரான ஒரு அரசு தான். அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். அதுதான், இந்த அரசும் இப்ப இருக்கக்கூடிய அரசும் நீட்டுக்கு எதிரான கூடிய அரசு தான். முந்தைய அரசை விட இந்த அரசுக்கு ஒரு தெளிவு இருக்கு. இதை எப்படி ரத்து பண்ண முடியும்ன்றத அவங்க கிளாரிட்டியோட சொல்றாங்க. அவரு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியும் அவருடைய அந்த விருது வழங்கும் அந்த இதுலயே கூட வந்து சொல்லியிருக்காரு, இதை வந்து மாநில கல்வி பட்டியலுக்கு கொண்டு வரணும், அப்படி வராத பட்சத்துல இடைக்கால தீர்வா இதெல்லாம் நம்ம பண்ண முடியும், இதை பண்ணணும் அப்படின்னு இப்பவும் இன்னைக்கு இதுலயும் அதே தான் சொல்றாரு. அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்காரு. ஆனா நமக்கு என்னன்னா அவர் ஒரு ஈஸி டார்கெட்டா இருக்காருன்றதுனால உங்களோட டார்கெட்டை தூக்கி நீங்க அவர் மேல வச்சிடுறீங்க. ஏன்டா நீட் ரகசியம் போய் நீட் ரத்து பண்ணல, ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களேன்ற கேள்வியை நீங்க அவங்க முன்னாடி நீங்க வைக்கவே இல்லை. எத்தனை உயிர் வந்து பலியாயிருக்கு. அப்ப நீங்க அவங்கள்ட்ட அந்த கேள்விகளை வைக்கிறதே கிடையாது. இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா இருக்கட்டும், நேற்று வந்து நாடகம் போட்ட திருக்குறள் அறிவா இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே என்னன்னா இப்போ என்ன நடக்குதோ அதை வச்சு வந்து பேசுறது. இதுக்கு முன்னாடி நடந்தது, இதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில இருந்தா, அவங்க என்ன இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு பல கேள்விகள் இருக்குல்ல. இந்த கேள்விகள்லாம் கேட்காம ஒருத்தர் கிடைச்சிட்டாருன்றதுக்காக பிளஸ் இவங்களுடைய ஆதரவாளர்களும் அது உள்ளார பூந்து சிஎம் டார்கெட் பண்ணுங்க, சிஎம் வந்து அப்படி பண்றாரு, சிஎம் இப்படி சொன்னார், சிஎம் எங்களை வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்குறாருன்னு பேசுங்க, ஜனநாயகனுக்காக எல்லாரும் காத்திருக்காங்கன்னு. ஏன் கூலி படம் பார்க்கல? அங்கேயாவது டெல்லியில நடக்குது மாணவர்களுக்கு அங்க பிரச்சனைன்னு, இங்க நம்ம ஊர்ல தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா இருக்கும்போது கூலி நைட்டு படத்துக்கு போயிட்டு ரிவ்யூ போடல நீங்க. அதுக்காக தான் அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு பத்திரிகையாளர்கள்லாம் பொங்கவே இல்லையே. ஒரு சில பத்திரிகையாளர் இன்னைக்கு வந்து ஜனநாயகனுக்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்றீங்க, ஜந்தர் மந்திரில் நடந்துகிட்டு இருக்கு, அதை விடுங்க, ஆனா நீங்க ஜனநாயகனுக்காக எவ்வளவு வெயிட் பண்றீங்க, FDFS டிக்கெட்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சான்னு கேள்வி கேட்கிற அந்த இதுக்கு உனக்கு அன்னைக்கு தெரிஞ்சுதா கூலி படத்துக்கு வந்து போயிட்டு ரிவ்யூ போட்டாரு, அன்னைக்கு ஒன்னால கேள்வி கேட்க முடிஞ்சுதா? முடியலல்ல. கள்ளக்குறிச்சிக்கு போனாரான்னு கேள்வி கேட்க முடிஞ்சுதா? செருப்பால் அடிப்பன்னு அன்னைக்கு ஒரு தலைவரை பார்த்து பேச முடியுது. அதே மாதிரி உங்களால இதுக்கு முன்னாடி இருந்த அரசை பத்தி பேச முடிஞ்சுதா? இதுதான் வித்தியாசம். இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து டெல்லியில் அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு பொங்கக்கூடிய பல பேர் கடந்த ஆட்சியெல்லாம் பொங்கவே இல்லை. ஏன்னா இவங்க 5 வருஷம் என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. ஏன்னா இவங்க ஒரு நெட்வொர்க், இந்த நெட்வொர்க் இது நடக்கணும். இந்த நெட்வொர்க் என்னன்னா நம்ம நினைக்கிறது நடக்கணும், நம்ம சொல்றது அங்க நடக்கணும் அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கிற அரசு அதை கண்டுக்க மாட்டேங்குது. யாரு இவனுங்கெல்லாம் வெளியே போக சொல்லு, வேற அவங்களாம் பத்திரிக்கை வெளியே போக சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்போ ஒரு 20 நாளைக்கு மேல ஆயிடுச்சுங்களா, இவ்வளவு நாள் வராம இப்ப எதுக்குடா கொண்டு வரீங்க இதை அப்படின்னு. 20 நாளா அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அமைதியான முறையில, அந்த இடத்துலயே இருந்தாங்க. சோனம் வாங்சுங் அங்கேயே படுத்து கிடந்தாரு. அவங்க 20ஆம் தேதி தான் டைம் சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் நீங்க ஒத்து வரலன்னா 20ஆம் தேதி போராட்டம் பண்ணுவோம், பேரணியா நாங்க வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விளைவு தான் அங்க அடிதடி நடந்து அந்த குண்டெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சு உதச்சி நிறைய பேர் மண்டையை உடைச்சி இந்த அளவுக்கு ஆனதுனாலதான் இன்னைக்கு இங்க வந்து இந்த சென்னையிலையும் மதுரையிலையும் கோவையிலையும் தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் நடக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கு. நம்மளுடைய காவல்துறைக்கும் நம்மளுடைய அரசுக்கும் நம்ம சொல்லுது, அவங்க போராட்டம் பண்ணா அவங்கள விட்டுடுங்க. அவங்க சாலையில போராட்டம் பண்ண வேணாம், அவங்கள குண்டு கட்டா தூக்கி அந்த பக்கம் போடுறது, ஜெயில் அடிக்கிறது, அந்த மாதிரி வேலைகளை பண்ணாம அவங்கள ஓரமா அவங்களுக்குன்னு ஒதுக்குறதுக்கு ஒரு போராட்டம் பண்றதுக்கு ஒரு இடத்த மட்டும் கொடுங்க. ஏன்னா காவல்துறை வச்சிருக்கிறது சிஎம்ன்றதுனால இந்த கோரிக்கையை அவர் வந்து ஏற்றுதான் ஆகணும். உண்மையா போராட்டம் பண்றவன் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம ஓரமா நின்று போராட்டம் பிரச்சனை பண்ணுவேன்றதுக்காகவே அங்க போய் நின்று போராட்டம்
ஆமா இவர் பிரச்சனை பண்ணோடனே உடனே பண்ணிடுவாங்கல்ல, அங்க மூடி பார்த்துட்டு வரல, ஐயோ சென்னையில பிரச்சனையா உடனே கையெழுத்து போடுங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கு. இவங்க பண்றதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது இல்ல, பெரிய அளவுக்கு இது நடக்க போகுதுங்கய்யா. இது ஒருவேளை அவங்க எதுவுமே முடிவெடுக்காத பட்சத்துல இது ஒரு பெரிய எழுச்சியா தான் இருக்கும். இது மிகப்பெரிய அடியை வந்து பிஜேபிக்கு கொடுக்கும். அடுத்து மார்க்கண்டேயன், நம்ம எவ்வளவு நாள் உள்ள போறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துரும், அதுக்காக நான் இப்போ உள்ள போறேன்ட்டு பி ஹாப்பி கைஸ் அப்படின்ட்டு போயிருக்காரு. உள்ளே இருங்க, ஏன் வெளியே வர போறீங்க? மீ ஹாப்பி கைஸ். இல்ல மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் தான் வச்சுங்களேன், திமுக காரங்களுக்கு சந்தோஷம் தான் உள்ள இருக்கிறதுல. ஆமாங்க, இதெல்லாம் நம்ம பெருமையா தான் பார்க்கணும். ஆமா பெருமையா தான் பார்க்கணும். சரி உள்ள இருந்தா நல்லா சந்தோஷமா தானே இருக்குன்னீங்க, அப்புறம் ஜாமீன் கேட்டீங்க? சும்மாதான். சரி உள்ள இருந்தாதான் ஆட்சியை சீக்கிரம் பிடிக்க முடியல, அப்புறம் வெளியே வர ஆசைப்படுறீங்க? வரக்கூடாது. ஜட்ஜு அதான் நினைச்சிருக்காரு, உள்ள வந்தா நீங்க சீக்கிரம் ஆட்சியை பிடிப்பீங்கல்ல, அப்ப உள்ளேயே இருங்க, வெளியே வர வேண்டாம். நத்து என்னங்க நத்து பண்ணிட்டீங்க, நீங்க தான் ஜாலியா தானே இருக்கீங்க. ஆமால சரி நான் ஜாலியாவே இருக்கேன், அடுத்த தடவை கொடுத்துருங்க, அடுத்த தடவை பார்ப்போம், இப்ப எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. கொடுத்துருப்பாருங்க நீதிபதி, கொடுக்கலான்ற எண்ணெல்லாம் வந்திருக்கும் பேச்சு இல்ல. அவர் வர வழியில அந்த வீடியோ பார்த்திருப்பாரு. சிஎம் சார் நீங்க தான் உங்க பையனோட இல்ல, உங்க பையன் தான் உங்க கூட இல்ல, எங்க அப்பா கூட நானா இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, அப்ப சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு அதை பார்க்கும்போது திவ்யா அதான் ஞாபகம். அது போட்டோன்னே சரி ஓகே தம்பி, அப்பா உள்ளே இருக்கட்டும், அப்பா கிட்ட கேட்டேன் நல்லா தானே இருக்குது, ஜம்முன்னு இருக்குது அப்படின்னு இருக்காரு. சரி ரைட். அதுவும் இல்லாம RS பாரதி வேற சொல்லியிருக்காரு, சிறையெல்லாம் வந்து சுத்தமா வைங்க, நாங்கெல்லாம் இனிமே அடிக்கடி அங்க வருவோம் வைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால சரி சுத்தபத்தமா தானே இருக்கு, ஆமா நீங்க புழங்காத மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெயிலரும் வந்து சொல்லி ரைட் ஓகே நல்லா இருங்க. ஜெயிலரா? ஜெயிலர் மீன் ஜெயிலர் கிடையாது, ஜெயிலர் அவரே எப்படி சொல்லுவாரு, அவரு பிரச்சனை. அவரு சொன்னாருன்னா அங்க வேற அவரு படம் ஏதாவது பிரச்சனை ஆகும்ல. நிறைய பேர் இந்த ஜனநாயகனை டார்கெட் பண்றாங்க பாத்தீங்களா. அதாவது வடக்கு இளைஞர்கள் வந்து கல்விக்காக போராடுறாங்களாம், தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து படத்துக்காக FDFSக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறுமைப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்றாங்க. நேற்று நம்ம கூட என்ன சொன்னோம், இந்த மாதிரி எங்களை வந்து காமிக்கிறதுக்கு நீங்க விட்டுறாதீங்க, FDFSக்காக நாங்க இது பண்றோம், நாங்க இதுக்காக நாங்க பார்க்கலன்ற மாதிரி தமிழ்நாட்டு இளைஞர்களை ஒரு முத்திர குத்துற மாதிரி வச்சிடாதீங்க. அவங்க அதையே புடிச்சுக்கிட்டாங்க. போச்சு FDFSக்காக தான் பேச மாட்டேங்கிறாரு, அவருடைய படம் பிரச்சனை ஆயிட்டு தான் அவர் வந்து பேச. ஏய் அந்த படத்தையே 1.5 கோடி பேர் பார்த்துட்டா, அந்த பார்த்த படத்தை தான் நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க, அதுக்கு தான் FDFSக்கு வந்து போராடுறாங்களே தவிர இதுவும் அதுவும் ஒண்ணு கிடையாது. எப்பவுமே இந்த மாதிரியான இருக்கும்போது தமிழ்நாட்டு இளைஞர்களும் சரி ஆளும் சரி இந்த மாதிரி விஷயத்துல என்னைக்குமே சோட போனதே கிடையாது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். இது இப்ப என்ன இப்ப ஜந்தர் மந்தர்ல நடக்கிறதுனால நாடு ஃபுல்லாவே அப்படியே இதாயிட்டாங்களா இளைஞர்கள்? எதுவுமே இப்ப ஓட்டிட்டுலாம் எவனும் படம் பாக்குறதே இல்ல, எவனும் சோறு தண்ணியே தின்றது இல்ல, எதுவுமே கிடையாது. அங்க என்ன நடந்து எனக்கு புரியவே இல்லை. இவங்க என்ன கட்டமைக்க விரும்புறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஜனநாயகனோட வசூலை வந்து முடக்கணுமா? ஐயோ டேய், அது வசூல்லாம் அது எடுத்தாலும் ஒண்ணுதான், எடுக்கலனாலும் ஒண்ணுதான், யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னன்னா அது ஒரு எமோஷன். அந்த படம் எங்களுக்கு பிடித்த நடிகருடைய கடைசி படம், அதை நாங்க என்னைக்கோ கொண்டாடி முடிச்சு நாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கணும். எங்க ஜனநாயகன் ட்ரெய்லரை வந்து அமரன்னா இல்ல பராசக்தி பீட் பண்ணுச்சுங்களா, அந்த மாதிரிதான் அந்த வசூலை வந்து முறியடிக்க முடியாத அளவுக்கு நாங்க இது பண்ணிட்டோம்னா அப்ப அடுத்த இது வந்து உங்களுக்கு இல்ல மவுஸ் குறைஞ்சு போச்சு, மக்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா மவுஸ் குறைஞ்சு போச்சு தான் சிஎம் ஆக்கிட்டாங்க. அதாவது இங்க எனக்கு இது போதுன்னு சொன்னோன்னே சரி நீ போய் போராடுன்னு சொல்லல, இங்க போதுமா இங்க போறீங்களா சரி போங்க அப்படின்னு சொல்லி மேலதான் ஏத்தி அனுப்பிச்சு விட்டுருக்காங்களே தவிர கீழே போங்கன்னு வந்து அனுப்பிச்சு விடல மக்கள். அதனால வந்து அவருக்கு வசூல் குறைஞ்சாலும் இது வசூலே இல்லைன்னு சொன்னாலும் இப்ப அடுத்து படம் நடிக்க போறது இல்ல. அஜித் அவர்களும் பெரிய அடுத்து படங்கள் பெருசா நடிச்சு காம்படிஷனுக்கு வர போறது இல்ல. இனி ஒன்லி ஒன் சூப்பர் 1 மட்டும்தான். அதனால சூப்பர் 1 அவரே இது பண்ணி அவரே அடிச்சு அவரே 6 அடிச்சு அவரே சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர வேற எதுவும் இங்க வேலை கிடையாது. நீங்க இதுமே விஜய் நாங்க பீட் பண்ணிட்டோம், இனிமே அவ்வளவுதான், விஜய் படங்களை விட டாப் கிளாஸ்ல இருந்தா வச்சுக்குங்க. அவர் எங்க விட்டு எங்க போயிட்டு இருக்காரு? உங்க ஆணவத்தெல்லாம் அடக்க ஒருத்தன் வருவான்டா. ஏமா இருக்கான்? வருவாங்க வரட்டும். ஏங்க இனிமே வந்தாலே எதுவும் பிரயோஜனம் கிடையாதுங்க யாரும். எங்க இங்க சொல்றீங்களா இங்க சொல்றீங்களா? இங்கேதான். சினிமாலயா? சினிமாலயா எவன் வேணா வந்து யார் வேணா வந்துட்டு ப்ரொடியூசருக்கு இறங்கி இருக்கேன் அப்படியே வந்துருவேன் நானும். அது வேற அங்க ஏதோ வந்து நடிப்புக்கு தான் வந்து ஏதோ பட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு.
ஐயோ ஐயோ. அடுத்தது செந்தில் பாலாஜி அவர்கள், நீ பங்கருக்குள்ள இருந்து வெளில வர மாட்டேன், நீ பங்கருக்குள்ளே இருந்துட்டாங்க. 2 பேருக்கும் பெரிய தௌலத்து. எங்களை வந்து வேற வழக்குல தள்ளுபடி பண்ணிடுங்க, எங்களை கைது பண்ணிடுவாங்க, எங்க இதெல்லாம் வந்து இது பண்ணி விட்டுருங்க, எங்கள் மனுக்கள்லாம் வந்து இது பண்ணி விட்டுருங்க, எங்களை வந்து பிரச்சனை ஆயிடும் போல, வேற வழக்குல கைது பண்ணி. ஓஹோ, இங்க வா, என்ன நடக்குது இங்க? நான் உனக்கு வந்து இது கொடுத்தா, ஜாமீன் கொடுத்தா நீ என்ன பேசுற? இல்லைங்க, வேற வழக்குல கைது பண்ணிடுவாங்க போலங்க. வழக்கே எதுவுமே இல்லைன்னு நீ என்னத்த வழக்குல வந்து உன்னை வந்து கைது பண்ணிடுவாங்கன்னு உருட்டிக்கிட்டு இருக்க. போ, மனுவெல்லாம் தள்ளுபடி, நீ வந்துதான் ஆகணும், என்னைக்கா இருந்தாலும் நீ ஒரு நாள் இங்க வந்துதானே ஆகணும், அன்னைக்கு நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படியே வெளில வராம இருக்கணும். அடுத்தது ஷூட்டட் சைட் கொடுப்பாங்க. இது அதான் சொல்றேனே, எந்த பங்கருக்குள்ள போய் ஷூட் பண்றது? சுட்டு பிடிக்க உத்தரவு அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, சுட்டு பிடிக்க உத்தரவு இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு 75 வருட கட்சின்னு சொல்லிக்கிற கட்சிக்கு அவமானம். ஒரு செந்தில் பாலாஜின்ற ஒருத்தர் ஒரு பல கட்சிகளை தாண்டி ஒரு திமுகன்ற ஒரு கட்சிக்கு வந்து அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நபரா ஒரு முக்கிய துறைகள் எல்லாம் போட்டு அவரை வந்து ஒரு 400 நாளுக்கு மேல வந்து ஜெயில இருந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக, பாஜகவுடைய பிடியில சிக்காம இருந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு தியாகி பட்டம் கொடுத்து அதை வந்து பெருமையா பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தாருன்றதே மிகப்பெரிய அவமானம். அதை விட பெரிய அவமானம், இன்னைக்கு ஒரு வழக்குக்கு வந்து கையெழுத்து போடுறதுக்கு தைரியம் இல்லாத ஒருத்தரை வந்து கட்சியில வச்சுக்கிட்டு, இப்படி ஒருத்தர் கட்சியில வச்சுட்டு இவருக்காக வாதாடுறதுக்கு ஒரு திமுக காரர் போறாரு. அதுக்காக இப்ப சப்பக்கட்டு கட்டுறதுக்காக இருக்கக்கூடிய ஆட்களை வந்து இப்ப நம்ம வந்து பாக்குறோம். இது ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய அவமானம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வெளியே வந்து ஜாலியா இருக்கோம், நாங்கெல்லாம் 75 வருட கட்சி, எங்களை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அழிஞ்சு போயிடுவீங்க, நாங்க வந்து தினம் தினம் இளமையா தான் இருப்போம், எங்களை அழிக்க வரவங்களால சேர்ந்து நாங்க வந்து அப்படியே தெம்பா தான் இருப்போம், அடுத்து எங்கள் கட்சியை காக்க வந்து ஒருத்தர் வந்து விட்டார், இதோ வந்து விட்டார் பாகுபலி அப்படின்ற மாதிரி வந்து அது இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கும்போது, செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் இவ்வளவு பயப்படணும்? முதல்ல அதான் வேற வழக்குல கைது பண்ணிடுறேன், அப்ப நான் தான் குற்றவாளின்னு அவரே வந்து வேற வழக்குல கைது பண்ணிடுவாங்கன்னா புரியல. அப்ப நீங்க அப்படிதான் போலீஸை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்களா இத்தனை வருஷமா? உங்ககிட்ட தானே இந்த காவல்துறை இப்பதானே அந்த இதுக்கு போயிருக்கு. அப்ப உங்களுடைய அதிகாரிகள் தானே இத்தனை வருஷமா இங்க இருந்தாங்க, அப்ப ஏன் பயப்படுறீங்க? எல்லாத்துக்கும் சிங்கம் படம் போட்டு காமிச்சிருப்பாங்க, அதனால நல்ல போலீஸா மாறி இருப்பாங்க. இப்போ சிங்கம் படத்துல எத்தனை நல்ல போலீஸ் இருக்காங்க? சிங்கம் படத்துல வந்து சிங்கம் மட்டும்தான் நல்ல போலீஸ். அந்த சிங்கத்தை பார்த்து சிங்கம் ஒரு நல்ல போலீஸ், விவேக் ஒரு நல்ல போலீஸ், மன்சூர் அலிகான் ஒரு நல்ல போலீஸ். அப்புறம் அந்த மாதிரி வந்து அந்த போலீஸ் எல்லாம் பார்த்து இவங்களும் ஒரு நல்ல போலீஸா மாறி தப்பு பண்றவங்களெல்லாம் உடனே கேட்ச் பண்றதுக்கான நடவடிக்கைகள் இறங்கிருப்பாங்க. அதனால பயம். இது ஒரு பெரிய அவமானமாவே பாக்குறது இல்லையா? உயர்நீதிமன்றம் இப்படி வந்து கேவலமா சொல்லியிருக்கேன், உங்க ஏங்க இப்படி பண்றீங்க, உங்க மனுக்கள் எல்லாத்தையும் நான் தள்ளுபடி பண்றேங்க, உங்களுடைய ஜாமீன் மனு எல்லாத்தையும் நான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நாங்க பெரிய கட்சி, நாங்க மிசாவையே பார்த்தவங்க, எங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது, பாளையங்கோட்டை ஜெயிலா இருந்தா என்ன, எந்த நாமக்கல் ஜெயிலா இருந்தா என்ன, கரூர் ஜெயிலா இருந்தா எங்களுக்கு என்னங்க, நாங்க எங்க வேணாலும் போவோங்க, எங்க வேணாலும் இருப்போங்க அப்படின்னும் போது ஏன் வெளியவே வரமாட்டேங்கிறீங்க? நீங்க வந்து ஒரு கரூர்ல இருந்து ஒருத்தர் ஓடிட்டாரு, வெளியவே வரல, 3 மாசம் கழிச்சு தான் வந்தாரு, 6 மாசம் கழிச்சு தான் வந்தாருன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. நீங்க அந்த தகுதி நீங்க இழந்துட்டீங்கல்ல. இத்தனை நாளா ஒரு கையெழுத்து போட வர சொன்னதுக்கு வர முடியல, இதோ இருக்கிற ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷனுக்கு கேட்டா பிடிச்சிருவாங்களாம். ஐயோ எங்களை பிடிச்சிருவாங்க, அப்ப நீ என்ன பண்ண, பிடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? நாங்க ஒன்னும் பண்ணல, இருந்தாலும் எங்களை பிடிச்சிருவாங்களோன்னு எங்களுக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னா அப்ப உறுதியா பிடிப்பாங்க, அப்ப நீ ஏதோ பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி தான். அதனால வந்து இவரே பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி இப்போ ஆயிருச்சு. ஆமா, இப்ப கடுப்பாகும்ல, நீ என்ன சொல்லி வாங்கிட்டு போன? இல்ல வேற வழக்கு இருக்கு, இந்த வழக்கு இருக்குதுங்க, இதுல நம்ம பிடிப்பாங்க, அதை நீ அன்னைக்கு சொல்லியிருக்கணும்ல. வேற வழக்குல ஏதாவது போட்டு நீ பிடிச்சிருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப வேற வழக்குன்னா அப்ப வழக்கு வாங்குறதா வேலையா வச்சுட்டு இருந்திருக்கீங்க, இதே ஒரு பொழப்பு, இந்த பொழப்பா தான் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கீங்கன்னு தானே கேட்பார் நீதிபதி. உங்களை நம்பி தானே அன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தேன், அன்னைக்கு வெற்றின்னு கொண்டாடினீங்களா? நான் கூட அமைதியா தானே இருந்தேன், இன்னைக்கு பாத்தீங்களா எல்லாம் தோல்வியில போய் முடிஞ்சிருச்சு. இதை மறைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அங்க போறோம், இங்க போறோம், பாளையங்கோட்டை போறோம், ஜந்தர் மந்தர் போறோம், இப்படி நிறைய வேலைகள் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. ஏதோ நீட்டுக்கு வந்து இதுவா எடுத்துப்பாங்களே அவங்களுதுன்னு சொல்லி ஓன் எடுத்த மாதிரி நீட்டுக்கு எதிர்ப்பு வந்து நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்னு 5 வருஷமா ஏதாவது பண்ணுங்கடான்னா பாயிண்ட் வரட்டும்ட்டு இன்னைக்கு வந்து ஜந்தர் மந்தர் போறோம், நீட்டுக்கு எதிராக வந்து இங்க டிஒய்எஃப்ஐ வந்து போராடுறாங்க, அவங்க இது போராடுறாங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இவங்களாவது போராட்டக்காரர்களை குண்டு கட்டா தூக்கி போறதா இது. உங்க ஆட்சியில அத்தனை பேர் செத்து போனாங்களே, அத்தனை பசங்க 20க்கும் மேல.
உங்களுடைய ஒரு வாக்குறுதியால, ஒரே ஒரு வாக்குறுதி ரகசியம் எங்கள்கிட்ட இருக்கு, வந்த உடனே முதல் கையெழுத்து ரத்து தான், ரத்து பண்ணிட்டு தான் பொறுப்பை ஏத்துப்பேன், சிஎம் பொறுப்பை ஏத்துப்பன்ற அளவுக்கு நீங்க வந்து போனீங்கல்ல. அதனால போன உயிரை இது பண்ணும்போது இந்த போராட்டக்காரர்களை வச்சு ஒரு அரசியல் பண்றது, அவங்கள குண்டு கட்டா தூக்கிட்டாங்கன்றது, இது ஒரு பாஜக அரசோட சேர்ந்து இசிகோல்டு தான் இவங்கன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து அப்பட்டமான திமுகவின் அசிங்கமான அரசியல். அவங்க தான் இப்படி பண்றாங்கன்னா, போராட்டம்னு சொல்லி அவங்க பேச்சை கேட்டுட்டு இவங்க வராங்க பாருங்க, இவங்களை என்னத்த சொல்றதுன்னு தான் தெரியல. போராடலாம் இப்ப தப்பாயிடும்ல. நெக்ஸ்ட் அடுத்தது பேரை மாத்திட்டீங்க மறுபடியும். காலை உணவு திட்டத்தை வந்து காமராஜர் உணவு திட்டம்னு மாத்திருக்கீங்க. ஏன் இப்படி திமுக கொண்டு வந்தது எல்லாத்தையும் வந்து மகளிர் விடியல் பயணம்னா மகளிர் பயணம்னு மாதிரி, விடியல் இல்ல லென்த்தா வேற இருந்துச்சு, விடியல தூக்கு மகளிர் பயணம் போட்டு அரசு பேருந்துன்னு போட்டா இருக்கா, நல்லா இருக்கு. அரசு பேருந்துன்னு போட்டோன்னா தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு. ஆமா, என் ஊரு தமிழ்நாடு, நான் தமிழ்நாடு அரசு பேருந்து தான் போடுவேன். கர்நாடக அரசு பேருந்துன்னு போடுறான்ல, அதனால நான் தமிழ்நாடு அரசுன்னு போடுவேன். இன்னொரு இதுக்கு ஏதோ ஒண்ணு மாத்தினீங்களே, காப்பீடு திட்டத்துக்கா இல்ல, காப்பீடு திட்டம் முதல்வன் திட்டத்தை வந்து அதுக்கும் பேரும் அரசுன்னு போட்டு ஏதோ ஒன்று மாத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம்னாங்க. எதுக்கு முதலமைச்சர் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இதை கொண்டு வந்தது யார்? முதல்ல காமராஜர். ஆமா, பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் முடிஞ்சு போச்சு இல்ல. காமராஜரையும் சந்தோஷப்படுத்தின மாதிரி ஆச்சு, காங்கிரஸையும் சந்தோஷப்படுத்தின மாதிரி ஆச்சு. இப்ப கொள்கை தலைவர் காமராஜர் இருக்காரு இல்லையா, அவரையும் இதுக்கான மாதிரி ஆகி போச்சு. இப்ப ராகுல் காந்தி கேட்டாருன்னா காமராஜர் இல்ல பிரதர், நீங்க அன்னைக்கு லேட்டா ஏதோ ட்வீட் போட்டீங்கன்னு வந்து சொன்னாங்க, இங்க அது பேர் மாத்திக்கிட்டு இருந்தேன், பெருந்தலைவர் காமராஜர் திட்டம்னு மாத்திக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் இல்ல. ஓ ஓகே ஓகே கூல், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது ட்வீட் போட்டீங்கன்னு வந்துருச்சு, அதான் ஏன் லேட்டா போட்டீங்கன்னு கேட்க வந்தா வந்துருச்சு பிரதர். அதான் கரெக்டா தான் சொல்றீங்க. தான் மாணிக்கம் தாக்கூர்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா கேட்கும் போது அவர் எந்திரிச்சு போயிட்டாரு, பிரதர் ஏதோ அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டாரு. அதனால ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்றது. ராகுல் காந்தி காலை உணவு திட்டம் கேட்கும் போது நல்லா இல்லைங்க. அது ராகுல் காந்தி பேர் இப்போதைக்கு வராது, அதுக்கு லேட் ஆகும். ராஜீவ் காந்தின்னு போடாம இருந்தாங்களே சந்தோஷம். ஏன் காமராஜர் தாங்க அதை கொண்டு வந்தாரு. ஏங்க நான் அவரு அப்பா இது போட்டு தானே போட்டிருந்தாரு, முதலமைச்சர் வந்து இதுன்னு தானே போட்டிருந்தாங்க காலை உணவு திட்டம்னு. முதலமைச்சரின் காலை இது முதலமைச்சருடைய இதுல சிந்தனையில வந்தது. அதாவது மதியம் எல்லாம் சாப்பாடு போடுறோம் ரைட்டு, ஆனா காலையில சாப்பாடு போட்டா பசங்களுக்கு நல்லா இருக்கும்ல, அது சாப்பிட்டு பசியாருங்க, அவங்களுக்கு பசியா இருப்பாங்க. சில பேர் நிறைய பேர் அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, அதனால அந்த வீட்டுல டிஃபன் செய்யறது கஷ்டமா இருக்கலாம், இல்ல உடனே பசங்களை அனுப்பிச்சிடலாம், அப்போ அவங்களுக்கு சாப்பாடு போடலாம் நினைச்சதெல்லாம் சூப்பர். அவர் அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது எல்லாரும் வரவேற்றாங்க, இப்பயும் எல்லாரும் வரவேற்கிறாங்க. ஆனா இப்ப என்னன்னா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம்னு யார் இருக்கணும்? அது பெருந்தலைவர் மாத்தினா அவருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஆயிடும்ல. ஒட்டுமொத்தமா பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு போட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, அதனால பேர் மாத்திருப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க சொல்ல முடியாதுல்ல, ஏன் பெருந்தலைவர் பேரை போட்டீங்க அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. அவரு ஒரு பெருந்தலைவர் தானே, அவரு தானே இதை கொண்டு வந்தாரு. நீங்க சொல்லலாம், ஏன் முதலமைச்சர்னு சொன்னாலே உங்களுக்கு சிஎம் தான், அவர் தான் ஞாபகத்துக்கு வரானா? இல்ல, அவர் ஞாபகம் வரவே கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றது. அப்புறம் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து 98 கோடி ரூபாய் டெண்டரில் வந்து ஏதோ முறைகேட்டு இருக்குன்னு சொல்லி அதில் வந்து அந்த எஃப்ஐஆரில் வந்து இவர் பேர் வரல அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்கு. எல்லாம் பண்ணிட்டு உன் பேர் மட்டும் வரல, அதில் எப்படி அது ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நான் கரெக்ட் பண்ணிட்டேனே. அதான் அந்த மாதிரிலாம் இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான நபர்கள் தான் டிவி கேக்கு வரதா ஆதரவு தரலாம் இருந்தாங்க. நல்ல வேலையை அவரெல்லாம் வரல, நல்ல வேலை அவரெல்லாம் வரலங்க. ஜெயபாஸ்கர்களுக்கே இந்த கட்சி தாங்காது, வேலுமணிலாம் வந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். வேலுமணி மேல இது மட்டும் கிடையாது, எக்கச்சக்க புகார் இருக்க மாதிரிலாம், ஏகப்பட்ட ஊழல் புகார்கள். அந்த ஊரையே கண்ட்ரோல்ல வச்சிருக்கதா இருக்கட்டும், அந்த தொண்டாமுத்தூரே கண்ட்ரோல்ல வச்சிருந்ததா இருக்கட்டும். ஏடிஎம்கேன்னா அந்த பெல்ட் ஃபுல்லா அவருடைய முகம் தான், அவர் பண்ணாத அட்ராசிட்டியே கிடையாது. இங்க எப்படி நமக்கு ஒரு செந்தில் பாலாஜியோ ஒரு கெத்தோ ஹோண்டா சிட்டி மாதிரி, ஆமா இவரு ஹீரோ, இவரு ஹோண்டா, அப்படி இருந்தவங்க தான் இப்ப அப்படியே ஹீரோ ஹோண்டாவா தனித்தனியா வந்து பிரிஞ்சுட்டாங்க. அது மாதிரிதான் வந்து இவரும் நம்ம வேலுமணி அவர்களும் ஜெகதல பிரதாபன் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஜெகதல பிரதாபன் இருந்தது. ஆமா, சேத்திர பிளான் வச்சிருக்க போறாங்க. இல்ல அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு இவங்களாம் அமைச்சர் பதவி எல்லாம் கேட்டாங்க, நாங்க வரோம் ஒரு கும்பலா வரோம், எங்களுக்கு அமைச்சர் பதவி எல்லாம் கொடுங்கன்னாங்க. வாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கறதா வேணாமான்றத பத்தி எல்லாம் யோசிக்கலாம்னு சொல்லி ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. இந்த பட்சத்துக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடும்
எப்பா வேணாண்டா சாமி, இந்த விஜயபாஸ்கர் இருக்கிறதுக்கே அவன் எங்கெங்க இருந்து அடிக்கிறான், இவங்க எல்லாம் இப்ப சேர்க்க வேண்டாம், எஸ்பிபி எல்லாம் இப்ப சேர்க்க வேண்டாம், ஃபியூச்சர்ல வேணா பாத்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டு இருப்பாங்க. தெரியல. அப்புறம் உங்க ஆள் தான், உங்களுக்கெல்லாம் சொன்னா புத்தி வராது, பட்டாதான் புத்தி வரும், 2026 நீங்களாம் பட்டு தான் திருந்த போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மாபெரும் மேதை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர். பேச்சில் ஒரு மாற்றம் தெரிகிறது. ஏங்க? இல்ல அவர் பேச்சுல இல்லையா? நான் இப்பதான் தன்னடக்கமா மாறிட்டேன்ல. ஏன் என்னாச்சு? அதுக்கும் ஒன்று சொல்லியிருந்தாரு. எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைங்க இருக்குது, 25 வருஷ கட்சியோட தலைவன் இருக்காப்புல, இதுக்கு மேலே 75 வருஷ கட்சி தலைவனோட பையன் இருக்காப்புல என் கூட, இதுக்கு மேலே எனக்கு என்னடா வேணும் இந்த வாழ்க்கையில், போதும்டா எனக்கு இது போதும் அப்படின்ட்டாரு. இது போதும்னா அப்போ இது பண்ணிக்கலாம்ல? அந்த போதும் சொல்லலைங்க. இல்லைங்க, ரிசைன் பண்ணிக்கலாம்லன்றேன். இது சொன்னது, இதுக்கு மேல ஒரு போலீஸ்காரனுக்கு என்னடா பெருமை வேணும்னு சொல்லி போக்கிரி படத்துல நாசர் அவர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த கர்வம் போதும்டா எனக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அதனால நோ யூசிங். இடையில வந்திருக்கு, அதெல்லாம் கரெக்ட். நீ இப்ப பேட் வேர்ட்ஸ் பேசிதான் பாரு. பேசினாரு இடையில 2 வார்த்தை தான் வந்துச்சு, ஆனா ரொம்ப அந்த அளவுக்குலாம் அதுதான் வரல. நீ பேசிதான் பாரு. சுகர் மாத்திரை வாங்குறது கூட காசு இல்லப்பா. ஏன்னா உக்கரமா இருக்காங்க, நீ வார்த்தையை விட்டினா போதும் அள்ளிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ரேஞ்சில தான் போலீஸ் இப்போ வந்து இருக்கு. அதனால வந்து சுதாரணமா இருக்கு. எம்எல்ஏவுக்கே இந்த நிலைமை. நீதிபதி பார்த்துட்டு வேணாம் உள்ளே இருக்கட்டும், ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது, அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம யாரு, உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க. இல்லையே, தோல்ல கை போட்டு அதெல்லாம் ஏங்க சப்போர்ட்டுக்கு இப்படி வச்சுக்கிறதுக்கு பேரெல்லாம் பெரிய விஷயமாங்க. யார் இருந்தாலும் வச்சுப்பாங்க கையே, பொசிஷனுக்கு தான். நான் என்ன கேட்கறேன், ஒரு ஆளுமையா நீங்க இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சும்மா ஒருத்தர் தெரியும்னு வச்சுங்களேன், நீங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு அவர் மேல நீங்க இப்படி கை வச்சு பேசுறீங்க, ஏதோ ஒரு ஞாபகத்துல பேசிங்க, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டீங்க, நீங்க போயிட்டீங்க. இப்போ உங்களை வந்து இதுவா பாக்குறவருக்கு என்ன தோணும், தலைவர் என் மேலே கை வச்சு அப்படியே அவ்வளவுதான் என் கையில கை வச்சு என்ன அர்த்தம், என்னது 5 நிமிஷம் பேசி அவர் மேல கை வச்சு எப்படி பக்கத்துல என்ன பேசிருப்பாரு தெரியல. என்ன நல்லா இருக்கீங்களா, எவ்வளவு அசிங்கமா இப்ப பேசுறீங்க, முன்ன விட கம்மியா பேசுறீங்களா, இப்ப எவ்வளவு பேசுறீங்க, இப்ப என்ன புது வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, மேடையில எந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு உங்களுக்கு தெரியுமா, இப்ப உள்ள போறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா, எம்எல்ஏக்கு இந்த நிலைமையில இருக்கு, நீங்க எல்லாம் உள்ள போனீங்கன்னா 2ஆ தான் அனுப்பிச்சு விடுவாங்க, நீங்க சிவாஜி வேற கிருஷ்ணமூர்த்தி வேற தனித்தனியா தான் பாக்குற மாதிரி இருக்கும், பரவாயில்லையான்னு கேட்டிருப்பாரு. அவர் ஃபேமஸ் ஏதாவது வார்த்தை சொல்லி அவரு தலைவரை பார்த்தே கேட்டிருப்பாரு. அதெல்லாம் தான் இப்போ வந்து கண்ணு முன்னாடி வந்து போயிருக்கோம். ஆத்தாடி எம்எல்ஏவே இந்த அடி அடிக்கிறாங்களே, கக்கூசில வச்சு கன் பாயிண்ட்ல மிரட்டுறான்னு சொல்றாங்களே, நம்ம எல்லாம் போனா என்ன பண்ணுவானுங்கன்ற அந்த யோசனை எல்லாம் வந்து போயிருக்கு, கண்ணு முன்னாடி வரும்ல. வந்தோடனே யோசிச்சிருப்பாரு, சரி வேண்டாம். இப்ப பாருங்க, இந்த பசங்க வேற வீடியோ எடுக்கிறானுங்க, வீடியோ எடுத்து போட்டா அடுத்த நேரம் நம்ம வீட்டுக்கு வந்து 8 மாசம் வெளில இருக்கேன்ல, உங்களுக்கு பொறுக்கல இப்போ. அது இப்ப நல்லா ஜம்முன்னு வேற வராரு, வேட்டி சட்டையெல்லாம் போட்டு வந்து நல்லா வராரு. இது வேணும் திமுகவுக்கு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள் வந்து இருந்தாதான் திமுக நல்லா இருக்கும். முக்கியமா இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாருன்னா, 24 மணி நேரத்துல 21 மணி நேரம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தவரை இப்படி பண்ணிட்டீங்களே. அதுல ஒரு 2 மணி நேரம் நல்ல திட்டங்கள், அதுல ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கிதான் கூலி பார்த்தாரு. 24 மணி நேரத்துல 21 மணி நேரம் வேலை செஞ்சாருல, பிளஸ் ரிலாக்ஸேஷனுக்காக 3 மணி நேரம் கூலி பார்த்தாரு. 24 hours கம்ப்ளீட் பண்றத. அத பார்த்த நம்ம பசங்க, நீங்க என்ன படம் பார்க்க போறீங்கன்னு சொல்லி ஒரேடியா படம் பாருங்க, வேணாங்க நீங்க வீட்டுல உட்காந்து ஜெயிலர் 2 எல்லாம் வருது, உட்காந்து நிம்மதியா பாருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பசங்க வேற ஜனநாயகனுக்கு 2 டிக்கெட் இருக்கு வரியான வேற கேக்குறாங்க இருக்கும்ல. அப்புறம் என்ன சொன்னாரு, இந்நேரம் தளபதி நீங்க ஓட்டு போட்டு கொண்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா அந்த 8000 ரூபாய் கூப்பன் உங்க கையில கிடைச்சிருக்கும், உங்களுக்கு இஷ்டப்பட்ட பொருள் எல்லாம் வாங்கி வீட்டுல ஜோடிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு. கிளிக்குது 8000 ரூபாய்க்கு ஒரு பொருள் நீ வாங்கி காட்டு, 8000 ரூபாய்க்கு ஒரு பொருளை. ரெமி மாட்டின் இருக்கேன் இருக்காது, அதுவே ரேட்டு ஜாஸ்தி. அப்படியா? அதுவும் கிடையாதா? இல்லைங்க, 8000 ரூபாய்க்கு நீங்க போய் ஹோம் அப்ளைன்சஸ் கடைக்கு போறீங்கன்னா, சரி நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும், ஏசி வாங்கணும், டிவி வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. இது எதுவுமே 8000 ரூபாய் கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை. ஆமா, 8000 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பொருளா இருந்ததுன்னா அது தரம் இருக்காது. அப்போ நீங்க 8000 ரூபாய்க்கு பிளஸ் நீங்க ஒரு 12,000, 10,000, 5,000 அப்படின்னு ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டு தான் நீங்க வாங்கணும். நம்ம சொல்லலாம்
5000 ரூபா தானே எக்ஸ்ட்ரா போடணும், அது உன்னுடைய எக்ஸ்பென்சஸ். லிஸ்ட்லயே அது கிடையாது. நாட்டோட பொருளாதாரம் முன்னேறுது இல்ல. ஆனா அந்த 8000 ரூபா கூப்பனை வச்சு, நல்ல வேலை திமுக ஆட்சி வரலங்க, அது மட்டும் வந்திருந்துன்னு வச்சுக்கலாம், அது ஒரு பெரிய வியாபாரமா மாறிட்டு இருக்கும். அதுதான் 8000 ரூபா கூப்பனை கொண்டு போய் கொடுத்தா இதை கொடுன்னுவான், அதை கொடுன்னுவான், அதுல இந்த கடையில தான் செல்லுன்னுவான், வசந்தன் கோலை இருக்கு, அது சத்தியால இருக்கும், பூர்வீகால வாங்க மாட்டேன்னுவான், இந்த ஒரு கடையில தான் இருக்குன்னுவான். அந்த ஒரு கடைக்கு போனா அவன் வந்து இப்போ ஸ்டாக் வரலன்னுவான். 5 வருஷம் ஆகும் நீங்க அந்த பொருளை வாங்குறதுக்கு, 5 வருஷம் ஆயிருக்கும். அதனால இவ்வளவு பஞ்சாயத்துகள் வந்து நடந்திருக்கும். அது வந்து நல்ல வேலை அது நடக்கல, வரல. ஏங்க கூப்பன்லாம் வாங்கி ஓட்டு போட ஆரம்பிச்சா என்னங்க ஆகுறது நாடு? என்ன கூப்பன் வாங்கி கூப்பன் கொடுத்துட்டாங்க ஓட்டு போடுங்க நான் சொல்ல முடியும்? அதையும் பண்ணாங்கல்ல. கூப்பன் மாதிரி கூப்பன் ஒண்ணு கொடுத்து ஒரு பொண்ணு செத்தே போச்சு. ஆமா, திருச்சியில கிடைக்கலன்னு சொல்லி அதை அசிங்கமா திட்டாங்கன்னு சொல்லி செத்தே போச்சு இல்ல. கூப்பன் கொடுத்து இதை வாங்கி மக்கள் சந்தோஷமாகி, அவங்களாவது பரவாயில்ல ஃப்ரிட்ஜ் தரேன்னாங்க, நாங்க ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் தரோம் ஓட்டு போடுங்கன்னு. இவங்க வித்தியாசமா யோசிக்கிறேன்னு சொல்லி என்ன வேணுமோ வாங்கிக்கோ. ஏன்னா அந்த டீம் அந்த மாதிரி இந்த தேர்தல் வாக்குறுதிக்கு போட்டாங்கல்ல, இவங்க கனிமொழி அவங்க ஒரு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. யோசிச்சாங்க பாருங்க, கூப்பன் கொடுக்கலான்னு கொடுத்து அவ்வளவுதான். கரண்ட் பில்லு, அந்த கரண்ட் பில்லு விஷயம் தான் ஏதோ பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. கரண்ட் பில் எல்லாருக்கும் அதிகமா வருது சொல்றாங்க. தம்பி கூட அதிகமா வருதுன்னு வந்து சொல்றான். ஐயா உனக்கு எவ்வளவு முன்னாடி வந்துச்சு? 300 ரூபா, இப்ப 500 ரூபா வருதான். வெயில் காலத்துக்கு ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா வரக்கூடாதாயா? 2000 ரூபாய் யோசிச்சு பாருங்க. 3000 ரூபாய் இடத்துல இருந்து 5000 ரூபாய் வந்துச்சுன்னா அது ஓகேயா? ஏங்க அவங்களுக்கு லிமிட் என்னவோ அதுதானங்க வரணும். 300 ரூபானா 300 ரூபா தானங்க வரணும். ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரானா பரவாயில்ல, 230 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது இல்ல. அந்த மொபைல் சார்ஜ் போடுறதுக்கே 1000 ரூபாய்க்கு இபி கட்டணும் போல இருக்குது. அவ்வளவு நேரம் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கான். அது நீங்க வன்மத்தை அப்புறமா கக்கிங்க அவன் மேல. இது என்னங்க அவன் ஒரு பிரச்சனையை சொல்றான், அதை போய் வந்து வன்மத்தை இல்ல. ஆனா நிறைய பேர் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் சொன்னவங்களும் என்ன சொன்னாங்க, இல்லங்க எனக்கு கம்மியா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை இருக்கு இல்ல, இந்த இஷ்யூ இருக்கு, இபி இஷ்யூ இருக்கு. அவங்களே ஏதோ இந்த எடுக்கிறதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, இந்த மின் கணக்கீட்டுல ஏதோ எடுக்கிறதுல பிரச்சனை. ஏன்பா உன் மின் கணக்கீட்டுல பிரச்சனை இருக்கிறதுக்கு நான் வந்து பில் கட்ட முடியுமா? 2000 ரூபாய் 3000 ரூபாய் கழிச்சுக்க சொல்லியிருக்காரு. எப்போ? அதுக்கப்புறம் வரதுல கழிச்சு அது என்னைக்கு வந்து என்னைக்கு கழியிறது? அது கழியிறதுன்றது நமக்கு எப்படி தெரியும்? ஆமா, அத கட்டலாம் மைனஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஏங்க உங்ககிட்ட 16000 ரூபாய் வாங்கிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா நினைக்கிறேன்னா அந்த 16000 ரூபாய் உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் ஏன் அதை மாசம் 1000 ரூபாய் கம்மி பண்ணுறது? நீங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுப்பீங்க, நான் 2 மாசம் எப்போ அதை கழிக்கிறது? எனக்கு 8000 ரூபாய் பில்லுக்கு 16000 ரூபாய் வருதுன்னு வச்சுங்க, 8000 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன், நான் அதை 2000 1000 ரூபாய் குறைப்பீங்கன்னா 8 மாசம் ஆகுமா? 8 இல்ல 16 மாசம் ஆகும். அப்ப இந்த பஞ்சாயத்து தேவையா? அப்ப ஒழுங்கா கணக்கீடு ஏன் இத்தனை வருஷம் இல்லாத இப்ப உங்களுக்கு புதுசா கணக்கீட்டுல எல்லாம் பிரச்சனை வருது? ஏன் இப்ப அதிகமா வருது? இந்த கேள்வி எல்லாம் நியாயமான கேள்வி தானே, பதில் சொல்லுங்க. இதுதான் பிரச்சனை. ஐயா 100 ரூபாயா இருக்கட்டும், அது நம்ம காசு தானே. நான் ஏன் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம நான் யூஸ் பண்ணாத கரண்ட்டுக்கு உங்களுக்கு காசு தரணும்? அதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் தான் பதில் சொல்லணும். ஏன் இது நடக்குது இப்படின்னு எங்களுக்கு இன்னும் வரல. நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பக்கு பக்குன்னு தான் இருக்கு ஒரு பக்கம். எனக்கு இன்னும் ரீடிங் எடுக்க இல்ல, ரீடிங் எடுக்க வராங்களான்னு எனக்கு முதல்ல தெரியல. அவங்க வந்து அப்படியே ஆன்லைன் அது நோட் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க மோஸ்ட்லி. கரெக்ட்டுங்கய்யா, அவங்களே நோட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு எழுதணும்ல, நமக்கு என்ன ரீடிங்ன்றது நமக்கு தெரியணும். அபார்ட்மெண்ட்ல இருக்கணும்னால இன்னும் சில பேர் கார்டு அங்கேயே வச்சிருப்பாங்க, அதுவும் எழுதுறதுல அவங்களே போட்டு இது பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு போன மாசம் என்ன ரீடிங் ஓடி இருக்கு, இந்த மாசம் எவ்வளவு ஓடி இருக்கு, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, இதுல இருந்து எவ்வளவு வந்திருக்குன்றது நமக்கு தெரியணும்ல. நீங்களா போயிட்டு ஆன்லைன்ல இப்ப ஆன்லைன்ல பண்றதுல ஒரே பெரிய பஞ்சாயத்து என்னன்னா, என்ன ரீடிங் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளும் அது போறதுக்கு சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு சரி ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கான்னு சொல்லி போய் கட்டிட்டு வந்துடுறோம். அப்ப அது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. இப்ப முன்னாடினா போய் கேட்பாங்க இது இதுன்னு தெரியும், இப்ப ஆன்லைன்லயே எல்லாத்தையும் கட்டிடுறதுனால எத்தனை யூனிட் ஓடி இருக்குன்றது நம்ம எழுதுவாங்க, அது இப்ப யாருக்குமே தெரியல. எழுதாததுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டா கூட நமக்கு தெரியாது இல்ல. 5000 ரூபாய் இடத்துல 5500 சரி ஆயிருக்கும்பா அப்படின்ட்டு கட்டிட்டு போயிடுறோம். அது 4500 ரூபாய் கூட இருக்கலாம்ல. அதுதான் சொல்றேன், அது ஒண்ணு இருந்திருந்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாத்திட்டாங்க. சிபிஐக்கு வந்து மாத்திட்டாங்க. டெக் சார்ஜ் உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு, நீங்க சிபிஐ வந்து விசாரிக்கலாம்னு சொல்லி அனுமதி வந்து கொடுத்துட்டாங்க. அதனால வந்து ராவண மவண்டா ஒத்தையில் நிக்கிற யமண்டான்னு நிறைய பேர் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் வந்து வெளில இருக்கிற ஒருத்தரையும் இப்போ இன்னும் உள்ள வச்சு தலைமறைவாகணும். அதானே உங்களுக்கு எங்க தலைநகரத்துல பட்ட பகல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் கொல்லப்பட்டிருக்கார். அந்த கொல்லப்பட்டதுல இருக்கக்கூடிய முக்கியமான ரவுடியை நீங்க என்கவுண்டர் பண்ணிட்டீங்க.
அப்போ உங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? ஆமா. அப்ப எந்த தைரியத்துல அது நடந்துச்சு? யார் உங்களை என்கவுண்டர் பண்ண சொன்னா? எப்படி திருவேங்கடம் எப்படி என்கவுண்டர் செய்யப்பட்டார்? என்ன நடந்தது? எப்படி எல்லாம் ஒரே மாதிரி என்கவுண்டர் பண்றீங்க? போனாரா பாத்ரூம் போக போனானா, ஆயுதத்தை எடுத்தானா, வெட்ட வந்தானா, சுட்டுட்டாங்களாம், செத்துட்டான், ரிப்பீட்டு. இன்னொரு அப்படி அவனுக்கு அதே தான் ரிப்பீட்டு அப்படின்னா, இதை வந்து இப்போ சிபிஐ விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்குது. சிபிசிஐடியும் விசாரிக்கலாம், இப்போ சிபிஐக்கு வந்து மாறுது. இது சிபிஐக்கு போகும்போது பல அரசியல் நகர்வுகள் நடக்கும். எப்படி நம்ம கரூர்ல ஒரு சிபிஐ வழக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கும், அதே மாதிரி இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கும் ஒரு சிபிஐல ஒரு பெண்டிங் இல்லாம சீக்கிரம் இது நடந்துச்சுன்னா கொஞ்சம் சிக்க வேண்டியவங்களாம் சிக்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் வெளில இருக்கிற 2 பேரையும் இன்னும் உள்ள தள்ளணும். அதுதான். ஆனா ஏன் இது வந்து ஒரு 2 இருதலை கொல்லி பாம்புனா, இது இது சிபிஐ வழக்கு. இப்ப கரூரும் சிபிஐ வழக்கு தான். இது வந்து தாவேக்கா அப்படின்னா ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி அமைதியா விட்டுரும் பிஜேபி. சரிப்பா நம்ம பயலா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுரும். அப்படின்னு நின்னா ஏதாவது மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே தான் ஆம்ஸ்ட்ராங் வழக்கம். ஆம்ஸ்ட்ராங் வழக்குக்கு திமுக வந்து நாங்கள் அதை பண்ண மாட்டோம் இதை பண்ண மாட்டோம்னு சொன்னீங்கன்னா, இந்த அமைச்சர் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 4 பேரை இல்ல ஒருத்தர் 2 பேரை இது லாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால சிபிஐக்கு போறதுனால இது வந்து மாபெரும் நமக்கு வெற்றி கிடைச்சிருன்றதுலாம் கிடையாது. கையில் அவங்க கிட்ட இருக்கு சிபிஐ. அது நேர்மையா அது வந்து இது பண்ணாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாரு, சட்டம் 2 பேருக்கும் பொதுவானது கிடையாது. மணி சார் சொன்னாரு, சட்டம் வந்து பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைங்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வழக்கும் வந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்க. கன்னியாகுமரியில் இந்த லாக்அப் டெத் நடந்துச்சுல, அதுவுமே வந்து சிபிஐக்கு வந்து மாத்திருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஜனநாயகன் நாளைக்கு ரிலீஸ். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே வேற இருக்காங்க, இன்னும் எங்களுக்கு டிக்கெட் வேற கன்ஃபார்ம் ஆகலை. ஒரே ஒருத்தர் ஒரு டிக்கெட் மட்டும் இருக்குதுன்னு கேட்குறாரு. சாரி, என்னால் என்னோட டீமை விட்டுட்டு தனியாக போக முடியாது. வருங்க வந்துருங்க, போயிடலாம். எட்டி பார்க்குறேன் பாருங்க, 10:30 மணிக்கு புக் பண்ணிட்டு குளிக்கும் போது எட்டி பார்த்தேன், பேசும்போது தான் எட்டி பார்த்தேன். அது வந்து டிக்கெட் ரேட் எல்லாமே 1500 2000 சொல்லிட்டு கவுண்டர்லேயே வந்து 1000 500 மேலே தான் விற்கிறாங்க. டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்குறத நிறுத்த முடிஞ்சிருச்சு. இல்ல அதான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்களா. அதே மாதிரிதான் நீங்க அதெல்லாம் இந்த தியேட்டர்ல போயிட்டு, அதாவது இதை மாற்ற வேண்டியது யாருன்னா, 10 ரூபா கொடுக்க மாட்டேன் எனக்கு அப்படி குடியே வேணாம்னு சொல்ல வேண்டியது ஒரு மது பிரியர். அதே மாதிரி டிக்கெட் ரேட் என்னவோ அதை தவிர்த்து நான் இதை வந்து இந்த படத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது ரசிகனுடைய இது வேலை. இதுல அரசோ இல்ல மற்றவர்களோ எதுவும் பண்ண முடியாது. நீங்க விஜய் அவர்கள் நடித்த படம் சிஎம் ஆகி அது ரிலீஸ் ஆனா கூட அவரால் அதை போய் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்லாம் தெரியாது. இன்னைக்கு ரோஹிணி தியேட்டர்ல போட்டா ஒன்லி ஆன்லைன் ரிசர்வேஷன் தான் போட்டிருக்காங்க. ரேவந்த் இன்னைக்கு போட்டிருக்காரு, அன்னைக்கு போட்டாரா? ஏன்னா இன்னைக்கு வந்து போட்டா ஏதாவது சிக்கலாயிடும் அப்படின்ட்டு தெரியுது. இன்னமும் நிறைய தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஷோ 9 மணி ஷோ இது வரைக்கும் ஓப்பனே ஆகல. அப்ப அந்த டிக்கெட்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கேயோ வித்துட்டு இப்ப நமக்கு டிக்கெட் கிடைக்கல, நம்ம இது வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம கிட்ட ஒருத்த வந்து 200 ரூபா டிக்கெட் 500 ரூபான்னு சொல்லும் போது நமக்கு டெம்ட் ஆகுமா ஆகாதா? சரி ஃபர்ஸ்ட் டே போயிடலாம் பண்ணலாமா அப்படின்னா நமக்கு அந்த டெம்ட் வரதான் செய்யும். சரி ஒரு தடவை தானே. இப்ப அப்ப அந்த மனநிலை இருக்கிற வரைக்கும் உங்களால அதை மாத்தவே முடியாது. உங்களால அதை நீங்க போய் எப்படின்னா அது அவனாதான் மாறிக்க முடியும். அப்போ ஒருவேளை ஒரு 10 பேரை ஒரு 100 பேரை பிளாக்ல டிக்கெட் எடுத்தவங்களை கைது பண்ணா நடக்கும். ஆனா இதுக்கு அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்க வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவரே வந்து அவர் படத்துக்கு நிறைய பேர் எல்லாம் பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தவங்க தான் நிறைய பேர். அதனால அது அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் மாத்த முடியாது. இது இங்கன்னு கிடையாது, இது நீங்க எங்கேயுமே மாத்த முடியாது. இந்த ஊர்லயும் கிடையாது, எந்த ஊர்லயுமே. இந்த இது ஏங்க பல வெளிநாடுகள்ல இந்த புக் ரிலீஸுக்கெல்லாம் வந்து அப்படி நடக்கும். புக் ரிலீஸுக்காக அந்த ஹாரி பாட்டர் அது இதுன்னு ரிலீஸ் ஆகிறது, வெளிநாடுகளில் படங்கள்ல இது பண்றதுக்கும் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இது அவ்வளவு சீக்கிரத்துல கட்டுப்படுத்த முடியாது. இதை வேணா நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். இவரு வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்குறாரு, இவரு வந்து லஞ்சத்தை ஒழிக்க போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர, இது நாளைக்கு இன்னைக்கு விஜய் படத்துக்கு மட்டுமா நடக்குது? இது அஜித் படத்துக்கும் நடக்கும், ரஜினி படத்துக்கும் நடக்கும், உதயநிதி படத்துக்கும் கூட நடக்கும். இனிமே நடக்காது. இல்ல இது வரைக்கும் நடந்தது இல்ல சொல்றேன், இனியும் நடக்க வாய்ப்பு. இன்பநிதி அவர்கள் படத்துக்கு கூட நடக்கலாம். இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தாரு, எந்த இடம்ன்றது ஏரியா தெரியல, மறந்துருச்சு. அவர் என்ன சொன்னார், தாவேக்கால இருந்தவர் என்னன்னா மொத்தமாக எல்லா டிக்கெட்டும் வாங்கி வந்து இது பண்ணிட்டார். முன்னாடிலாம் இந்த ரசிகர் ஷோ எடுப்போம் பார்த்தீங்களா, அப்படியே மொத்தமாக 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து டிக்கெட்டை வாங்கி நம்ம வெளில வைக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்துருக்கு. டிக்கெட் எங்கே கேட்டாலும் 500 ரூபா 1000 ரூபான்னு தான் சொல்கிறாங்க.
இல்ல அது தாவேக்கால இருக்கிறவங்க வந்து இப்ப அது பண்றாங்க அப்படின்றப்போ அது ஆமா இவ்வளவு நாள் அது கட்சி கிடையாது, இப்ப கட்சி ஆகி போச்சு. அந்த கேள்விகள்லாம் வரதான் செய்யும். இந்த டிக்கெட் நிறைய பேர் அதே மாதிரி வாங்கி வித்துருப்பாங்க. அது இப்பவும் நடக்குது. இது எனக்கு தெரிஞ்சு இதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் போய் வந்து ஆனா சிடிஆர் அவர்கள் தானே சொல்லியிருக்காரு, இதெல்லாம் யாரோட வேலை, இதெல்லாம் அரசாங்கத்தோட வேலை, அரசாங்கம் தான் இதெல்லாம் பண்ணணும் எல்லாம் சொல்லி இந்த டிக்கெட் பிரைஸ் எல்லாமே இது பண்றது. ஐயா டிக்கெட் பிரைஸ் நீங்க ஏத்துறது இறக்குறது அரசாங்கத்தோட வேலை, இதுதான் நீ கொடுக்கணும்ன்றது அரசாங்கத்தோட வேலை. ஆனா அதை ஒருத்தன் வாங்கி வச்சுக்கிட்டு விக்கிறான்ல, அவனை தடுக்க வேண்டியது அரசு வேலை தான். ஆனா அதை தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அவன் எங்கேயோ வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான். அது நான் என்ன சொல்றேன், இந்த நம்ம பாக்குறோம்ல, நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை அது. எனக்கு அந்த படம் இன்னைக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நான் 4 நாள் கழிச்சு பாத்துக்கிறேன்னு ஒரு மனநிலை வந்தா ஓகே. நமக்கு அந்த மனநிலை இல்ல, நம்மள்ட்ட அந்த மனநிலை இல்லாதப்ப நம்ம போய் அடுத்தவன் எப்படி பண்ண முடியும்? எவ்வளவு பேர் இருக்கோம்? 8 கோடி பேர் இருக்கோமா? 8 கோடி பேரும் ஒரே நாள்ல வந்து உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அவ்வளவுதான், நாடு நாசமா போகட்டும். எப்படி சிம்பிளா வந்து பாத்தீங்களா, சொல்லுவாங்களா 8 கோடி பேருக்கு ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா சரியா போயிடும், அறிவார்ந்து பேசுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. இருக்கிற 8 எத்தனை குடும்பங்கள் இருக்கோ ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி கொடுத்து அந்த குடும்பங்கள் கொடுத்தீங்கன்னா அது சரியாயிடும். அந்த குடும்பம் நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா, எந்த பிரச்சனையும் இருக்காது நாட்டு மக்களுக்கு. அண்ணன் பேசுற மாதிரியே இருக்கு. அண்ணன் வேணாம், இன்னைக்கு அண்ணனுக்கு அண்ணன் வேணாம் இல்ல அண்ணன் இங்க போய் பாட்டெல்லாம் பாடி வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு வீடியோ அனுப்புனாங்களா? இல்லையே. அந்த ஒருத்தவங்க கரகாட்டம் கூட ஏதோ ஒண்ணு ஆடுவாங்க, அவங்களுக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு அண்ணன். அவர் ஒரு ப்ராப்பர் யூடியூபருங்க, பாட்டெல்லாம் வேற படி. அவரை கொண்டு போய் ஒரு கட்சி தலைவராக்கி நீங்க பேச விட்டு ரீல்ஸ் மெட்டீரியல். அவர் இல்லங்க ரீல்ஸ் மெட்டீரியல், அவர் ஒரு அழகான யூடியூபர், ஒரு நல்ல யூடியூபர். அவர் பண்ணாருன்னா நிறைய வீடியோஸ் நல்லா போகும். இப்ப எப்படி சாட்டைக்கு போகுதோ, ஒரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு வீடியோ போதும், அந்த மாதிரி அண்ணனுக்கு உட்கார்ந்து யூடியூப்ல பேசினாருன்னா அப்படி பிச்சுக்கிட்டு போகும், டச் பண்ணவே முடியாது. பொலிட்டிக்கல் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அண்ணன் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாருன்னா ஒரு ரூபாய் டச் பண்ண முடியாது அண்ணனை. அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு திறமை, பேசுவாரு, விஷயங்களை சொல்லுவாரு, கதை சொல்லுவாரு, பாட்டு பாடுவாரு, திடீர்னு சண்டை கூட போடுவாரு. அந்த பன்முக வித்தகர் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு போய் ஒரு கட்சியில நிறுத்தி அவர் ஒரு தலைவராக்கி அவரை சொல்லி தோக்கடிச்சு அசிங்கப்படுத்தி ஓட்டு வாங்க மாட்டேங்கிற, ஜீரோ பாருன்னு சொல்றாங்க அப்படி இப்படின்னு. நம்ம இடும்பாவனம் கார்த்தி அவர் கூட வந்து சொல்லியிருந்தாரு, இன்டர்வல் பிளாக்ல வந்து விஜய் அவர்கள் வந்து ஓடுற மாதிரி வந்து இது வச்சீங்கன்னா செமையா இருக்கும் அப்படின்னு எனக்கு கூட தோணுச்சு. அதே மாதிரி பண்ணலான்னு. இன்டர்வல் பிளாக்ல விஜய் அவர்கள் வந்து பெட்ரோல் பங்க்ல இருக்கிற மாதிரியும், ஜீரோ பாருங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல இவங்க போட்டோ வைக்கிற மாதிரின்னு கூட வைக்கலாம். அண்ணன் போட்டோ அங்க நல்ல ஒரு நகைச்சுவையா கூட இருந்திருக்கும். எங்க அண்ணன் பாருங்க அந்த மாதிரி கூட வைக்கலாம். இது இந்த மாதிரி சொல்றேன், அண்ணன்ட்ட இருக்கிற திறமைய மொத்தமா மழுங்கடிச்சு அவரை ஒரு தலைவர்னு நம்ப வச்சு அவரை வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணி இவர் தான் தலைவருங்க, தமிழ் தேசியத்துக்கான தலைவர்னு உட்கார வைக்கும் போதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒரு நல்ல ஒரு திறமையான யூடியூபரை இந்த உலகம் வந்து வீணடிச்சுக்கிட்டு இருக்கு. முக்கியமா இதை விட்டுட்டவங்க ஆரம்பத்திலே பேசுறது அண்ணாமலை அவர்கள், வி த லீடர்ஸ் எங்கடான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இதோ வந்துடுறேன்னு சொல்லி என்னமே எங்க இருந்து உட்காந்து எழுதி வந்து கொடுத்துட்டாரு. கடைசியா வந்து கொடுத்துட்டாருல, இந்த நண்பன் படத்துல வரும்ல, நாங்க யார் தெரியுமா, எங்க யாருடைய பசங்க தெரியுமா, நீ சிஎம்மோட பேரனா தானே எனக்கு அவ்வளோ அப்படி அப்படின்னு சொல்லி கலச்சு விட்டு போயிடுவாங்களே, அந்த மாதிரி எல்லாரும் கொடுத்துட்டாங்களா, இருங்க நானும் கொடுத்துறேன்னு சொல்லி கொண்டு வந்து போட்டாரு. அப்படியே மிக்சிங்ல வந்து வந்துருச்சு. கேட்டாரு, பாஜக அரசு இதுக்கு பொறுப்பேற்க மாட்டேங்குது, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, மாணவர்கள் வந்து இதை வந்து அவங்களுக்குள்ள ஊடுருவி இருக்கிற ஆட்களை வந்து கண்டுபிடிச்சிடணும், சரிங்களா? இவருக்கு யார் ரிப்போர்ட் கொடுத்தது? போலீஸ்காரில் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அப்படின்னு சொன்னோன்னா கடைசியா வந்துட்டாரு. எங்கப்பான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. விநாயக் மகாதேவ் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தியேட்டர் கதை ஓபன் பண்ணி வந்து அப்படியே கையை காட்டிட்டு கெத்தா வந்து நின்று நானும் கொடுத்துட்டாங்க. அப்போ பாஜக வந்து நீங்க எதிர்க்கிறீங்க. ஏங்க முதல்ல அப்ரூவல் வாங்க வேணாமா, மேல இந்த மாதிரி ஒண்ணு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தானே கொடுக்குறீங்க, அப்பதான் வந்து உங்களையும் நம்புவாங்கன்னு சொல்லுவாங்களா, அதனால கொடுத்துட்டாரு. ஓகே நைஸ், அவ்வளவுதான் முடிஞ்சது. இன்றைய செய்திகள் வந்து இதுவே ஜாஸ்தின்றீங்களா? இதுலயும் இன்னொன்னு இருக்குது. ஏங்க முடிங்க, 5ஆம் தேதிங்க பட்ஜெட்டு. அது வரட்டும், அது வரும்போது பாத்துக்கலாம். எவ்வளவு நாள், ஒரு மாசமா, இன்னும் ஒரு 15-10 நாள் இல்ல 5ஆம் தேதியில இருந்து 5, 6, 2 நாள் தான். அது ஏன் ஒரு மாசம் நடக்க போகுது? 5ஆம் தேதி ஒண்ணு சொல்லுவாங்க, 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அது மேல விவாதம் நடக்கும். உலகத்திலேயே நாங்க தான் சிறந்த பட்ஜெட் போட்டோம் அப்படின்னு திமுக சொல்லும். பக்கத்துல அதிமுக அதை விட அமெரிக்காவுக்கு சேர்த்து தானே நாங்களும் பட்ஜெட் போட்டோம் அப்படின்னு அவரு சொல்லுவாரு. இவங்க வழக்கம் போல எதனா ஒன்று ராஜ்மோகன் எல்லாரும் பேசுவாங்க. அப்புறம் கடைசி நாள் வந்து சிஎம் பேசுவாரு, அவங்களாம் வெளியே போவாங்க. இது வழக்கமான நடைமுறையா மாறிடும். வேற குஜிலி மஸ்து கிடையாது, ஒண்ணும் கிடையாது. குஜிலி மஸ்துனா வெளியே பேசிக்கிறது, அங்க உள்ளுக்குள்ளார பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அவங்க பட்ஜெட்டை பத்தி பேசணும்னுவாங்க, இவங்க நாட்டுல நடந்த பிரச்சனையை பத்தி பேசணும்னுவாங்க. இவங்க பட்ஜெட்டை முடிச்சிட்டு பேசலாம் சபாநாயகர் சொல்லுவாரு. இல்ல எனக்கு இப்பவே அர்ஜென்ட்டா பேசியாகணும், எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அவரு சொல்லுவாரு.
இல்ல இஷ்டம் இருந்தா இருங்க இல்லைன்னா கிளம்புங்கன்னு வாங்க. இல்ல நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி 59 பேரும் எந்திரிச்சு நிப்பாங்க. போக முடியாது, 58 பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தர் ஜெயில இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன், சிறையில தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்றாங்க சட்டமன்ற லைவ் தியேட்டர்ல வந்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இன்னும் உங்களுக்கு இந்த ஸ்கிரீனை கிழிக்கணும் அதானே உங்க ஆசை? பெல்லாவை ஸ்கிரீனை கிழிக்கணும். அது ஏன் கிழிக்கிறேன்? ஏன் கிழிக்கணுமா? நம்ம வந்து சிஎஸ்கே மேட்ச் ஏதானா திடீர்னு போடுவாங்கல்ல. படம்னா தெரியும் இந்த நேரத்துல வில்லன் வந்து இதை பண்ணிடுவாரு, அடுத்து ஹீரோ ஜெயிச்சிருவாரு, கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஜெயிச்சு எல்லாம் முடிஞ்சிரும்ன்றது தெரியும். ஓகேங்களா? வில்லன் வந்து அதுக்கு ட்ரை தான் பண்ணிருப்பாரு ஹீரோயினை, ஒரு அட்டெம்ப்ட் தான் எடுப்பாரு. ஆனா ஹீரோ எல்லாத்தையும் காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த வேலையை பார்ப்பாரு. அதுதான் ஹீரோக்கு. இதுதான் நான் பண்ணேன், நீ வலுக்கட்டாயமா பண்ணடா, நான் வந்து எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போறேன்டா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது. அப்ப மக்களுக்கு தெரியும் இது நடக்க போதுனா சட்டமன்றத்துல என்ன நடக்க போகுதுன்னு எவனுக்கும் தெரியாது. இங்கதான் யாரு ஹீரோ யாரு வில்லன் தெரியும்ல, தெரியுங்க. ஆனா ஒருவேளை ஹீரோ சைலண்டா இருந்து வில்லனே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், என்ன எங்க ஹீரோ ஐயோ தூக்கி போட்ட கத்தியை விட்டுட்டாருன்னு சொல்லி போட்டுட்டான்னு வச்சுங்க, ஸ்கிரீனோட ரேட் என்னன்னு தெரியல, என்னடா கிழிச்சு விட்டீங்க, அந்த மாதிரி ஆயிடும். அதனால அதெல்லாம் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாது. கேட்டாங்க நிறைய பேர் வந்து அப்படிதான் கேட்பாங்க, ஏன் ஊருக்கு ஸ்கிரீனை போட்டு பண்ணுங்கன்னு கூட சொல்லுவாங்க. படம் வேற ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, நாங்க ஆக்சுவலி இதையாவது அப்பப்போ பார்த்து சந்தோஷமாயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் சொன்னேன். கண்டிப்பாங்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம நாளைக்கு நேர்காணலில் பேசுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.